بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரியாத் மண்டலம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பு இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கொள்கையை மக்கள் மத்தியில் தெள்ளத் தெளிவாக எடுத்து எம்பக்கூடிய ஒரு சிறப்பான முறையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றது. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தினார்களோ, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இந்த மார்க்கத்தை எத்தகைய விதத்தில் அறிமுகப்படுத்தி உள்ளானோ அதை அப்படியே மக்கள் மத்தியில் எடுத்து எம்பக்கூடிய பணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து வருகின்றது. இதனுடைய பிரதான பிரச்சாரமே வஹியை தவிர வேறு எதையும் பின்பற்றக்கூடாது, வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வஹி அல்லாததை நாம் பின்பற்றுவோமேயானால் அது நம்மளை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும் என்பது தான் தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரதான பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை நாம் மக்கள் மத்தியில் செய்யும் பொழுது வஹி அல்லாததை பின்பற்றக்கூடியவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். ஏன் வஹியை மட்டுமே பின்பற்றுங்கள் என்று சொல்வது ஏன் அவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்துது? அது ஏன் அவர்களால் ஜீரணிக்க முடியலை அப்படின்னா, வஹி அல்லாதை அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள். இப்போ திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டால் அது திருடர்களுக்குடைய உள்ளத்தை பாதிக்கும். அந்த மாதிரி வஹி அல்லாத பின்பற்றுறது வழிகேடுன்னு சொன்னால் உடனே அவங்கெல்லாம் குதிக்கிறாங்க, எப்படி எங்களை திட்டுறீங்க? அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ வஹி அல்லாத நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம், எங்களை எப்படி குறை சொல்கிறீங்க என்ற ரீதியில் தான் இவர்கள் கேள்விகளை எழுப்புகின்றார்கள். வஹி அல்லாதது வழிகேடு என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்தி விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய போதனைகளில் பிரதானமானது உனக்கு அருளப்பட்டதை மட்டுமே நீ பின்பற்ற வேண்டும். இதை தான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதனையாக சொல்லி காட்டியிருக்கின்றான். மனித குலத்திற்கு வழங்கிய அறிவுரைகளில் பிரதான அறிவுரையும் முதலாவதான அறிவுரையுமாக இந்த வஹியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுரை தான் ஃபஸ்ட்டு அப்படின்றத நம்ம திருமறை குர்ஆன்லையும் நம்ம பார்க்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்தான். அவர்களுக்கு பணியை சொல்லி மலக்குமார்களையும் ஷைத்தானையும் சொல்லும் பொழுது ஷைத்தான் பணியை மறுத்து விட்டான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சோதனையும் விட்டான். இந்த மாதிரி இந்த லா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீங்க என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஷைத்தான் வழிகெடுத்து அந்த மரத்தை நெருங்க வைத்து விட்டான். அப்போ அல்லாஹ் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் மனித குலத்திற்கு சொன்ன முதல் அறிவுரையே என்ன? ஃபஇம்மா யஅதி அன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகின்றாரோ அவர் பயப்பட தேவையில்லை, கவலைப்படவும் வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஆதம் நபிக்கு சொன்ன அறிவுரையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரை, ஃபஸ்ட்டு அறிவுரை என்ன? என்னிடத்தில் இருந்து வரக்கூடிய வஹி செய்தியை மட்டும்தான் நீ பின்பற்ற வேண்டும். இப்போ வஹி அல்லாததெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், இமாம்களை பின்பற்ற வேண்டும். சஹாபாக்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிந்து விட்டதா? இமாம்கள் எவ்வளவு ஹதீஸ்களை கரைத்து குடித்திருக்கின்றார்கள், அவங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து விட்டதா என்றெல்லாம் யாரெல்லாம் கேள்வி கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த வசனத்தை இறக்கியிருக்கிறான். ஏன்? சகாபாக்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிந்து விட்டதா, வஹியை மட்டும்தான் பின்பற்றணுன்றீங்க, சகாபாக்கள் செய்கிறது மார்க்கம் என்று யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வசனத்தில் பதிலடி இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்படி கேள்வி கேட்கலாம்ல. ஆதம் நபிக்கு அல்லாஹ் எந்த அளவிற்கு சிறப்பாக கொடுத்திருந்தான், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளினுடைய பெயரையும் அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்துகிறான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களுடைய பெயரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான் என்றால் அப்போ எந்த அளவுக்கு இல்ம அல்லாஹ் கொடுத்துருப்பான். நமக்கு இருக்கக்கூடிய மூளையினுடைய அந்த செய்திகளை நம்ம பெற்றிருக்கிறோம்ல, இந்த மூளையெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜீன்லேருந்து கடத்தப்பட்டதனுடைய லட்சத்தில் கோடியில் ஒரு பங்கு தான். அதுலேயே இவ்வளவு சிந்திக்கிறோமே,
அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூளை எவ்வளவு சிந்தனைக்குரிய ஒரு சிறப்பான ஒரு இல்மை பெற்ற மூளையாக இருந்திருக்கும், சிந்திக்கணுமா இல்லையா? அப்படி சிறப்பான இல்மை அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக பெற்றவர்கள். நமக்கு இல்மு கிடைச்சதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்துருப்பாரு, நம்மளுடைய உம்மா அப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி நமக்கு இல்மு கிடைச்சிருக்கும். அப்படி சொல்லி கொடுத்தவங்க கூட தப்பாக சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்மு எப்படி கிடைச்சிச்சு? அல்லாவே நேரடியாக கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய டீச்சர் யார்? அல்லாவே டீச் பண்ணியிருக்கிறான். நீ இந்த இதை நீ கற்றுக்கோ. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருப்பான்னு பார்த்துக்கிறங்க. அப்படி கற்றுக்கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் இஷ்டப்பிரகாரம் நீ செயல்படலாம்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவங்களே அவங்க இஷ்டப்பிரகாரம் செய்யக்கூடாதான். நீ நினச்சதெல்லாம் மார்க்கம் கிடையாது, நீ நினச்ச மாதிரிலாம் என்னிடத்திலிருந்து பாடம் படித்தவர், நீ விரும்பின மாதிரி செய்து கொள் என்றான்ல சொன்னால் அப்படி சொல்லலை. ஃபைம்மா யாழ்த்தி அன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து நேர்வழி வரும். நீ உலகத்துக்கு போனாலும் உன்னுடைய மூளையை வச்சு சிந்தியா பண்ணி எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்னிடத்திலிருந்து வகி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகி செய்தியை மட்டும்தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கட்டளையிட்டிருக்கின்றான் என்றால், அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூளையோடு ஒப்பிடும் பொழுது சஹாபாக்களோ இமாம்களோ அவங்க பெரிய அறிஞர்கள்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி அல்லாத மற்ற செய்திகளை எல்லாம் மனிதர்கள் சொல்லக்கூடிய செய்தியை வகி செய்தியாக நாங்கள் வந்து அதையும் மார்க்கமாக பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து கேட்கின்றோம். உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் வந்து உண்மையாளர்களாக இருந்தால் இவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடவா பெரிய அறிவாளி உலகத்தில் இருக்க போகிறாங்க? அப்போ ஆதம் நபிக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? ஏன்ட்டிருந்து வரக்கூடிய செய்தி தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால், அப்போ மற்றவர்கள்லாம் எம்மாத்திரம் என்று சிந்திக்கணுமா இல்லையா? விளங்காமல் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் நம்மளை பிரதானமாக எதிர்க்கிறதுல ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியவர்கள் இந்த சலஃபுகள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் தான். என்ன சொல்கிறாங்க? சகாபாக்கள் வந்து சகாபாக்களையும் நம்ம பின்பற்ற வேண்டும், சகாபாக்களையும் நாம் வந்து அவங்களும் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய அத்தாரிட்டி, சகாபாக்களை பின்பற்றாவிட்டால் நாமெல்லாம் வழிகேட்டில் போய்விடுவோம், சகாபாக்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிந்து விட்டதா? சகாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பாடம் படித்தவர்கள், அவங்க எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் நாம் விளங்க வேண்டும், அதுக்கு மேலே நம்ம சிந்திக்கக்கூடாது என்றெல்லாம் இந்த சலஃபுகள் வந்து சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். நம்ம என்ன கேட்குறோம்? சிம்பிளான மேட்ரு, வகியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான்ல, வகி செய்தியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட பிறகு சகாபாக்களை எப்படி நீங்கள் பின்பற்றுவீங்க? சகாபாக்களுக்கு வகி வந்துச்சா? நபி அல்லாதவர்களுக்கு தான் வகி வராதே. அப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் வந்து தெளிவுபடுத்தி விட்டானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தெளிவுபடுத்தி விட்டானே. அப்போ வகி செய்தி யாருக்கு அருளப்பட்டதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி அருளப்பட்டதுனால அவர்களுடைய அந்த செய்தியை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில் கூட உலக விஷயத்தில் அவங்க இஷ்டப்பிரகாரம் சொன்ன விஷயத்தை பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றுவது வந்து மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் அடிபட்டாங்க, வாய் வெட்டுப்பட்டுச்சு, வெட்டுப்பட்ட வாயில் வந்துக்கிட்டு சாம்பல் அள்ளி பூசினாங்களா இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பூசி விட்டாங்கல்ல. இப்போ ஒருத்தர் இதே சலஃபு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து வாயில் பிளேடு கீறிடுச்சுன்னு வைங்க, இவர் என்ன செய்வார்? இவர் ஆஸ்பத்திரியில் போய் ஸ்டிச்சிங் போடுவாரா, இல்லை டக்குன்னு ஒரு ஓலமர பாயை எடுங்க இருங்க அப்படின்னு சொல்லி அந்த சாம்பல் அள்ளி வாயில் பூசிக்கிடுவாரா? பூச மாட்டார்ல. அதில் மட்டும் தெளிவாக இருக்காங்க, அதை நாங்கள் செய்யக்கூடாது, செஞ்சால் மேற்கொண்டு புண்ணா போயிடும் தெரியுதுல. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துலையும் கூட வகி அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய விருப்ப பிரகாரம் செய்திருப்பாங்களே. ஒட்டகத்தில் போனது, கோவேரி கழுதையில் போனது, குதிரையில் போனது, இதெல்லாம் இவர்கள் பின்பற்றுவார்களா? அதெல்லாம் உலக விஷயம். அப்போ இவர்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு இவர்களுக்கு ஏரோப்ளேன் தேவைப்படுது, இவர்களுக்கு ஃப்ளைட்டும் ட்ரெயினும் பஸ்ஸும் தேவைப்படுகின்றதில்ல, காரும் தேவைப்படுதில்ல. அப்போ இதில் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு வளைச்சிக்கிருவீங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது உங்களுக்கு தெரிந்து விட்டதா? கோவேரி கழுதையில் ஏறி போகாமல் நீங்கள் என்ன வந்துக்கிட்டு திமிரெடுத்த தனமாக நீங்கள் வந்துக்கிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துறீங்கன்னு யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை, நாங்கள் இது கேவலப்படுத்தலை, இதெல்லாம் உலக விஷயம், அதுதான் நாங்களும் சொல்லி கொண்டிருக்கின்றோம். வகியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வகி அல்லாத மற்ற விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய இஷ்டப்பிரகாரம் சொல்லியிருந்தால் கூட பின்பற்றக்கூடாது என்று மார்க்க நிலைப்பாடு இருக்கும் பொழுது சகாபாக்கள் செல்வது எப்படி மார்க்கமாகும்? இதை நம்ம சொன்னோம்னா நம்ம மேலே ஃபித்னாவை கிளப்பி விட்டுரு. என்ன? சகாபாக்களை திட்டுறாங்க இவங்க,
இதே வேலையை தானே கபூர் வணங்கியல் செய்து கொண்டிருந்தார்கள் 1980களில். நாம் வந்து அல்லாஹ் ஒருத்தனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னோமா, அவுலியாக்களை திட்டுறாங்க, கிளப்பி விட்டார்கள். நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். மதுகபி இமாம்களை எப்படி பின்பற்றுறது? அவங்க என்ன நபியா? அவங்களுக்கு என்ன வஹி வந்துச்சான்னு கேட்டோமா இல்லையா? அப்போ இவர்கள் என்ன சொன்னார்கள்? மதுகபி இமாம்களை இவர்கள் திட்டுகின்றார்கள். அதே அவதூறை அவர்கள் அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போ அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்ற நம்ம சொல்கிறோமா? இப்போ எப்படி கிளம்பியிருக்கிறாங்க? சஹாபாக்கள் நம்ம திட்டோன்னு கிளப்பி விட்டார்கள். எவ்வளோ பெரிய அநியாயம் இது! சஹாபாக்களை நாங்கள் திட்டினோமா? சஹாபாக்களை நாங்கள் இழிவுபடுத்தினோமா? சஹாபாக்களை எங்கே நாங்கள் திட்டினோம்? சஹாபாக்களினுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் செய்த தியாகத்தையும் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்த அர்ப்பணிப்பையும் அவர்கள் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எவ்வளவோ பங்களிப்புகளை செய்திருப்பதையும் நம்ம தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு தான் இந்த செய்தியெல்லாம் மக்கள் மத்தியில் போயிருக்கின்றது. மறுக்க முடியுமா? யாரெல்லாம் சஹாபாக்களை நாங்கள் திட்டுவதாக எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கின்றீர்களோ, அல்லாஹ் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சஹாபாக்களை பற்றி இந்த மக்களுக்கு தெரிந்ததா? சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் வந்துக்கிட்டு அவுலியாக்கள் என்ற பேரில் பீடி மஸ்தான் அவுலியா தெரியும், பீக்காட் அவுலியா தெரியும், காட்டு பாவா அவுலியா தெரியும். அதே மாதிரி சாவுல மீது பாச்சா, நாகூர் ஆண்டவர், பழனி ஆண்டவர் மாதிரி நாகூர் ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர், இவர்களைத்தானே விளங்கி வைத்திருந்தார்கள் மக்கள். தௌஹீத் ஜமாத்தினுடைய எழுச்சி பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுத்து எம்பப்பட்ட பிறகு தானே முஸாப் பின் உமைர்னா யாரு தெரிந்தது, காப் பின் மாலிக்னா யாரு தெரிந்தது, முஆதுனா யாரு தெரிந்தது. அதே மாதிரி இன்னும் பிற அபு தல்ஹானா யாரு, அபு ஹுரைரானா யாரு, எல்லா விஷயம் எப்போ தெரிஞ்சது? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்றால் யார், இதெல்லாம் பின்னாடி தெரியுமா? புகாரி ஹதீஸ் நூல் கூட தெரியாதேங்க சமுதாயத்துக்கு, முஸ்லீம் சமுதாயத்துக்கு. புகாரினா என்ன விளங்கி வைத்திருந்தார்கள்? புகாரி தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியுமே. சென்னையில் உள்ள ஒரு பிரபல்யமான ஹோட்டலு, அது திங்கிறதை பற்றி தான் தெரியும். புகாரி ஹோட்டலை பற்றி தான் தெரிஞ்சு வைத்திருந்தார்கள். புகாரி ஹதீஸ் நூலை பற்றி எங்கே தெரிஞ்சு வைத்திருந்தார்கள்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். அப்போ நாங்கள் ரசூல் நபி தோழர்களை திட்டுகின்றோம் என்று சொல்லுவது எங்கள் மேலே சொல்லக்கூடிய அபாண்டம் இல்லையா, அவதூறு இல்லையா? நாங்கள் என்ன செய்கிறோம்? நீங்கள் நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீங்க. அப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரா நபி தோழர்களான்னு வரும் பொழுது நபி தோழர்கள் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்ற வேண்டும். இதைத்தானே நாங்கள் பிரதானமாக சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதுக்காக தான் என்ன கேட்குறோம்? நபி தோழரை நீங்கள் பின்பற்றணும்னு சொல்கிறீங்கல்ல, நபி தோழர்களைத்தான் பின்பற்றினால்தான் நேரு வழின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க மார்க்கத்துக்கு முரணான பல ஃபத்வாக்களை கொடுத்துருக்குறாங்க, மார்க்கத்துக்கு முரணான நிறைய வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது. இதுக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் இழுத்து விட்றீங்க. அப்போ இழுத்து விடும்போது நம்ம என்ன செய்கிறோம்? இல்லைங்க, அவர் அவங்கள பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது, அவங்க செஞ்ச தியாகமோ அவங்க செஞ்ச அர்ப்பணிப்போ அவங்களுடைய அந்த இன்வால்மெண்ட்டோ அவங்களுடைய இறையச்சமோ அவங்களுடைய உள தூய்மை அளவுக்கோ நம்ம வர முடியாது. அதை நம்ம மறுக்கலை. ஆனால் அவர்கள் செய்தது மார்க்க அடிப்படையில் அவர்களை பின்பற்றலாமா? இதுதான் கேள்வி. இதை நாம் சிந்திக்கணுமா இல்லையா? எத்தனையோ நபித்தோழர்களுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள் மார்க்கத்துக்கு முரணான வகையில் அமைந்திருக்கின்றது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நபித்தோழர்களை எங்களை பின்பற்ற சொல்கிறீங்க, எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறீங்க. நபித்தோழர்களை வேற நபித்தோழர்கள் பின்பற்றினார்களா? அதை சிந்திக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு விஷயத்தில் முடிவு எடுக்கணும். இந்த முடிவு எப்படிங்க, இது என்ன முடிவு எடுக்கிறது மார்க்க அடிப்படையில்னு கேட்கும் பொழுது, ஒரு நபித்தோழர் சொன்னதை கேட்டாங்களா, அல்லது சக நபித்தோழர்கள் சொன்னதை கேட்டாங்களா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டார்களா? சிந்திச்சு பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய செய்தியை எடுங்க. திருமிதியில் இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி 753வது செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்களிடத்தில் ஒரு சிரியாவாசி போய் கேட்குறாரு, தமத்து என்ற ஒரு ஹஜ் முறை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமத்து என்ற ஒரு ஹஜ் முறையை அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். 3 விதமான ஹஜ் முறை மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதில் ஒரு விதமானது என்ன? தமத்துனா ஜாலியாக இருக்கிறது. அதாவது இஹ்ராம் கட்டி உம்ரா செய்து விட்டு இஹ்ராமிலிருந்து விடுபட்டு விட்டு துல்ஹஜ் பிற 8ஆம் நாள் மினாவிலிருந்து ஹஜ்ஜுடைய கிரைகளை செய்வதற்காக இஹ்ராம் அணிவது. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இஹ்ராமில் இல்லாமல் ஜாலியாக இருந்து கொள்வதற்கு பேர் தான் தமத்து. இந்த தமத்து முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அங்கீகரித்து இருக்கின்றார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்யலாம் என்பதை அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் இருக்கின்றது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, தமத்து ஹஜ்ஜு செய்கிறத தடை செய்து விட்டார்கள். ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல போய் ஒரு சிரியாவாசி கேட்குறாரு. யார்? இப்னு உமர். யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அவங்களிடத்துல போய் கேட்குறாங்க, இப்னு உமரே, தமத்து ஹஜ்ஜு செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கும் பொழுது உங்கள் வாப்பா தமத்து ஹஜ்ஜு செய்கிறது ஹராம்னு ஆக்கி வச்சுருக்காரு. இப்போ தமத்து ஹஜ்ஜு கூடுன்றீங்களா கூடாதுன்றீங்களா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு யார் கேட்குறா? இப்னு உமர்கிட்ட போய் உங்கள் வாப்பா தமத்து ஹஜ்ஜை தடை செஞ்சுருக்கிறாரே, இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வியை இப்போ இருக்கக்கூடிய சலஃபுகளிடத்தில் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டா மாற்று கருத்து இல்லை, உமர் ரலியல்லாஹு தமத்து ஹஜ்ஜு ஹராம்ட்டாரா, ஹராம் தான் என்று தானே நீங்கள் சொல்லுவீங்க. ஏன் உமர் ரலியல்லாஹுக்கு தெரியாததா? ஹுலஃபாய ராஷிதீன்களில் ஒரு ஆள் இல்லை, நேர்வழிப்பட்ட ஹலிஃபாக்களில் ஒரு ஆளாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு சொல்கிறது தான் கரெக்டு என்று சொல்வீர்களா இல்லையா? ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? தமத்து ஹஜ்ஜு செய்யணுமா கூடாதான்னு கேட்குறியா? சரி வா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லு, அதிலே இருந்தே உன்னுடைய கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்கும்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தியை பற்றி இப்னு உமர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்போ நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை அங்கீகரிச்சிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்னுடைய வாப்பா அந்த விஷயத்தை செய்ய தடுக்கிறாரு. இப்போ நான் எங்கள் வாப்பா சொல்கிறத கேட்கவா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத கேட்கவான்னு கேட்டிருக்காரு சிரியாவாசிட்ட. உடனே அந்த சிரியாவாசி சொல்கிறாங்க, அது எப்படி உங்கள் வாப்பா சொல்கிறத எப்படி கேட்க முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத தானே கேட்கணும் அப்படின்னு இருக்காரு. அதுதான் இதுக்கும் பதில். எங்கள் வாப்பா சொல்கிறத கேட்கக்கூடாது, தமத்து வச்சு தடை செய்ய வச்சுருக்காருன்னா எங்கள் வாப்பாவுடைய சொந்த கருத்து, அதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை தான் கேட்பேன் என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதியில் 753 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? இதுக்கு இந்த சலஃபுகள் என்ன சொல்கிறீங்க? இப்போ இப்னு உமர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாரா சொல்லுங்கள். அப்போ எங்களெல்லாம் காஃபிர்ன்றீங்கல்ல, சஹாபியை பின்பற்றாதவரெல்லாம் காஃபிரு, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்ட, இவன் ஓ மூளை பெருசா இல்லை இவன் சஹாபாக்களுடைய மூளை பெருசா, சஹாபாக்களுடைய மூளையை விட உங்கள் மூளை பெருசா போச்சான்னு கேள்வி கேட்குறீங்கல்ல. அப்போ என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இப்னு உமர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு ஃபத்வா கொடுக்க தயாரா சொல்லுவார்களா? அப்போ பெத்த மகனே வாப்பாவை பின்பற்ற தயார் இல்லை, நல்லா விளங்கிக்கிறங்க. நீங்கள் எங்களை பின்பற்ற சொல்கிறீங்க. பெத்த மகனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெத்த மகனே, அவங்க பெத்த மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே தன்னுடைய வாப்பாவை பின்பற்ற மாட்டேன்னு டிக்ளேர் பண்ணிட்டார். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நான் பின்பற்றுவேன்னு சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எங்களை திணிக்கிறீங்க? உள்ள சிந்திக்கணுமா இல்லையா? இது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கேவலப்படுத்துறதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது. இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதை வெறுத்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பள்ளிவாசல் வர்றதற்கு அனுமதி கொடுத்தாங்க. பெண்கள் ஐவேளை தொழுகையிலையும் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. எல்லாம் தெளிவாக இருக்கா இல்லையா ஹதீஸ்களில்? ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதை வெறுத்தாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி என்ன செஞ்சாங்க? அவங்க பள்ளிவாசலில் தொழுக போயிருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவிட்ட போய் கேட்டிருக்காங்க, உன்னுடைய கணவர் கடுமையான ரோசக்காரராச்சே, பொம்பளைங்க பள்ளிவாசலுக்கு வர்றதை வெறுப்பாரே, நீ என்னம்மா வந்துக்கிட்டு இருக்கிற, உன்னை தடுக்கலையா அவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சொன்னாங்களாம், அவர் எப்படி என்னை தடுப்பார், பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லு இருக்கே, அது அவரை தடுத்து விடும் அப்படின்ட்டாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொல்லி பேச்சு கேட்கலையே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு கட்டுப்படலையே, அவரையும் ஃபத்வா கொடுத்து காஃபிராக்கி விடுங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதிக்காமல் பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழலாம் என்று சொல்லி பள்ளிவாசலில் போய் தொழுத உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்னு ஃபத்வா கொடுக்க தயாரா சொல்வார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, தமத்து ஹஜ்ஜு முறை ஹராம்னு சொன்னது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் சொல்லலை, தடை விதிக்கலை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தடை விதிச்சிருக்காங்க. தமத்து ஹஜ்ஜு முறைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தடை விதித்தார்கள். இதை கேட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? யாருடைய சொல்லுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்ல நான் மீற மாட்டேனே, அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு அனுமதி கொடுத்துருக்கும் போது நீ என்ன தடை போடுறது என்று சொல்லி நான் தமத்து ஹஜ்ஜு செய்ய போகிறேன் என்று இஹ்ராம் அணிந்ததாக ஆதாரபூர்வமான செய்தி இருக்கே.
மறுக்க முடியுமா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல குலஃபாய ராசிதன்களை பின்பற்ற வேண்டும். ஒரு குலஃபாய ராசிதன்களில் ஒருத்தவர் தமத்து ஹஜ்ஜு தடை போட்டிருக்காரு, இன்னொருத்தவர் வீம்புக்கு நான் செய்வேன், என்ன யார் தடுப்பா பார்ப்போமா என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு சவால் விட்டுட்டு போனாங்களே தமத்து ஹஜ்ஜு செய்கிறதுக்கு. தெளிவாக வருகின்றதே, மறுக்க முடியுமா? புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். 1563வது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே புகாரி 1569வது செய்தியில் எப்படி வருது? நேராக போகிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு போனாங்களாம். அலி ரலியல்லாஹு போய் தமத்து ஹஜ்ஜு தடை போட்டீங்களோ, தமத்து ஹஜ்ஜுக்கு தடையாக போட்டிருக்கீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை தடுப்பதை தவிர உங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது, நான் பண்ணுவேன் தமத்து ஹஜ்ஜு என்று சொல்லி செய்தார்களே. அப்போ இந்த சலஃபு கும்பல் அங்கே இருந்தால் அலி ரலியல்லாஹு இஸ்லாத்தை விட்டு வெளியேக்கிப்பீங்கல்ல, சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ யார் இது உஸ்மான் ரலியல்லாஹு கேவலப்படுத்துறதா, உமர் ரலியல்லாஹு கேவலப்படுத்துறதா? இப்போ தமத்து ஹஜ்ஜு எல்லா சலஃபுகளும் செய்கிறீங்க, எத்தனை ஒவ்வொரு சலஃபுகளும் தமத்து ஹஜ்ஜு செய்கிறீங்களா இல்லையா? அனுமதி கொடுத்துருக்கீங்கல்ல, அப்போ நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா? அப்போ எல்லாரும் கேவலப்படுத்துறீங்களா? அப்போ நீங்கள் சரியான ஆட்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? தமத்து ஹஜ்ஜு மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்னு டிக்ளேர் பண்ணுங்க, நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம், நீங்கள் உண்மையிலே சகாபாக்களை மதிக்கிறதா நாங்கள் நம்புவோம். அப்போ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவீங்க, அது வேற விஷயம். அதே மாதிரி தமத்து ஹஜ்ஜு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றதே, அல்லாஹ் குர்ஆனில் அனுமதிக்கிறானே. அப்போ அந்த குர்ஆன் வசனத்தை தூக்க தயாரா நீங்கள்? சொல்லுங்க பாப்போம், அல்லாஹ்வுக்கு அஞ்சி பேசுங்க. அப்போ உங்களுடைய இஷ்ட பிரகாரம் வளர்ப்பீங்க, எங்களை குறை சொல்லணும், அதுதானே உங்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது. சிந்திச்சு பாருங்க. அப்போ தமத்து ஹஜ்ஜில் இப்படி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒளி செய்வதற்கு தண்ணி கிடைக்கல வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? இது பச்சை குழந்தைக்கும் தெரியும், அது நம்ம தயமம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தண்ணி இல்லாட்டி தயமம் செய்யணும்னு. தண்ணீர் கிடைக்காத வரை தொலைவே கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? உமர் ரலியல்லாஹு ஃபத்வா கொடுத்துருக்காங்க. தயமம் செய்வது மார்க்கத்தில் கிடையாது, தண்ணி கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தொலைவே கூடாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக செய்தி இருக்கா இல்லையா? முஸ்லீமில் 553வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு திராணி இருந்தால் சலஃபு கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்குறோம், சஹாபாக்களை நாங்கள் பின்பற்றுவோம், பின்பற்றாவிட்டால் வழிகேடெல்லாம் யாரெல்லாம் சொல்கின்றீர்களோ தயமம் செய்கிறது ஹராம்னு அறிவிக்கணும். இப்போ நீங்கள் அறிவிக்க தயாரா? எந்த அளவுக்குன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் இது சம்பந்தமாக ஃபத்வாவும் கேட்கப்பட்டிருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்களும் அம்மார் ரலியல்லாஹு அவங்களும் ஒரு பிரயாணத்தில் போகும்போது 2 பேரும் குளிப்பு கடமையாகி விட்டது. இப்போ 2 பேரும் இப்போ குளிக்கணும், குளிக்கிறதுக்கு தண்ணியை பார்க்குறாங்க, தண்ணியை காணோம். அப்போ என்ன செய்கிறது? தயமம் செய்யணும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாரு? அம்மார் ஐடியா பண்ணுறாரு. அதாவது ஒளி செய்கிறதுக்கு தண்ணி இல்லாவிட்டால் தயமம் செய்ய வேண்டும்னு இருக்குது, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாட்டா அப்போ என்ன பண்ணுறது? தயமம் பத்தாதே, பேசாமல் மண்ணில் கடந்து உருண்டுருவோன்னு உருள்றாரு. கடந்து உருண்டு தொழுதுடுறாரு. தொழுதுட்டு 2 பேரும் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும்போது கேட்குறாங்க, இந்த மாதிரி யார் ரசூலல்லாஹ் அப்படி தண்ணி கிடைக்கல, நான் நல்லா உருண்டுட்டேன், எல்லா இடத்துலையும் மண்ணு படணும்ல, ஒளி செய்கிறதுக்கு கையிலையும் மூஞ்சிலையும் அடிக்கிறான், இப்போ இந்த மாதிரி உருண்டேன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சிரிச்சிட்டு, ஏன்பா நீ தயமம் செஞ்சால் பத்தாதா, அதுவே போதும்பான்னு சொன்னாங்கன்ட்டு தெளிவான ஹதீஸ் இருக்குது. அப்போ இதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் மறுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, இல்லை நான் 2 பேரும் தானே போனோம், இந்த மாதிரி ஃபத்வா கேட்டமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஃபத்வா கொடுத்தாங்களே என்று சொல்லி அம்மார் ரலியல்லாஹு சொன்னதை உமர் ரலியல்லாஹு மறுக்கிறாங்க. இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோ, சொல்லாத இப்படி என்று சொன்னோனையும், அப்போ அமீருல் மோமினீனே நீங்கள் வேணான்னு சொன்னால் நான் அறிவிக்கிறதை நிப்பாட்டிடுறேன் அப்படின்ட்டார் அவர். பார்த்துக்கிறங்க. அப்போ தயமம் சம்பந்தமாக திருமறை குர்ஆன் வசனம் இருக்கிறதே, மறுக்க முடியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நபித்தோழர், அவங்களிடத்திலிருந்து திருமறை குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நபித்தோழர் அவர். சரியா? அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களும் இதே மாதிரி தயமம் செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கிறாங்க. ஒளி செய்வதற்கு தண்ணி இல்லாவிட்டால் தயமம் செய்யக்கூடாது, தண்ணி கிடைக்கிற வரைக்கும் தொழக்கூடாது என்று சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த செய்தி புகாரியில் 346வது செய்தியாகவும் 347வது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கின்றது. டிக்ளேர் பண்ணுங்க. இப்போ தயமம் செய்கிறது ஹராம்னு சொல்லுங்க. எந்த அளவுக்கு அபு மூஸா ரலியல்லாஹு போய் கேட்குறாரு, இந்த மாதிரி ஒளி செய்கிறதுக்கு தண்ணி இல்லாவிட்டால் என்ன செய்யணும்?
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, தொழக்கூடாது. தயமம் செய்கிறது, தயமம்லாம் செஞ்சுக்கிட்டு தொழக்கூடாது, தொழவே கூடாது, தண்ணி கிடைக்கிற வரைக்கும் தொழக்கூடாதுன்ட்டார். உடனே வந்து அபு மூசா என்ன செய்கிறாரு, அபு மூசா சொல்கிறாரு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சாரா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயமம் செய்ய சொல்லி அறிவிச்சாங்கன்ட்டு அப்படின்னோனையும் உடனே சொல்கிறாரு, அதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கிறலையில அப்படின்ட்டார். அப்போ வந்து அபு மூசா என்ன விட மாட்டுறாரு. அவர் கேட்குறாரு, சரி ஓகே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அம்மாருடைய அறிவிப்பை விட்டுருவோம், அம்மாருடைய அறிவிப்பு வேணாம், அவர் ஏற்றுக்கிற மாட்டேன்றீங்க, விட்டுருவோம். அல்லாஹ் அல் மாயிதா அத்தியாயத்தில் 5வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் தயமம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அந்த வசனத்துக்கு என்ன என்று கேள்வி கேட்குறாரு. அதுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அதை அனுமதிச்சோம்னா குளிர் அடித்தா கூட தயமம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ஹராம் அது அப்படின்ட்டாங்க. எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? அப்போ வந்துக்கிட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் எந்த ஒரு சலவியாவது இது வரைக்கும் வாயை திறந்தீர்களா? யாராவது இதுக்கெல்லாம் வாயை திறந்து பதில் சொன்னால் மாட்டிக்கிறீங்க. அதனால தான் விவாதிக்க வர மாட்டீங்க. விவாதிக்க வாங்க, நேராக உட்காந்து பேசுவோம் என்று அழைக்கின்றோமே, வந்தீர்களா? கல்லூலி மங்கனை போல வர மறுக்கின்றீர்களே. அப்போ என்ன காரணம்? இதெல்லாம் கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து அதெல்லாம் மறுக்க வேண்டியது வரும். அப்போது தயமம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுங்களேன். தயமம் செய்கிறது ஹராம்னு டிக்ளேர் பண்ண தயாரா? நீங்கள் இப்போ தயமம் செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ யாரெல்லாம் தயமம் செய்ய மார்க்கத்தில் அனுமதி கொடுக்குறீங்களோ அவரெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை இழிவுபடுத்தி விட்டார் நாங்கள் சொல்லுவோம். இப்போ சொன்னா ஒத்துக்குருவீங்களா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவை கேவலப்படுத்தி விட்டு தான் நீங்கள் தயமம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா? அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதுதான் நம்ம இருக்கோம், அதைத்தானே நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ இதை போன்று நம்ம சிந்திக்க வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் சமாளிக்கிறது என்ன செய்வாங்க, பெருங்கூட்டத்தில் 1-2 பேர் தப்பு செஞ்சாலும் செய்வாங்களே ஒழிய கூட்டமாக தப்பு செய்ய மாட்டாங்க. இப்படி சமாளிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரத்தில் அவங்க மௌத்தாவே போகலைன்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம் தானே சொல்லிச்சு. அதை எப்படி நீங்கள் ஒத்துக்குருவீங்க? அப்போ அவங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற ஒரு சிங்கிள் மேன் உண்மன் ஆர்மியாக நின்று தானே ஒட்டுமொத்தமாக சகாபாக்கள் தப்பான கருத்திலிருந்து அதை மாற்றினாங்க. அப்போ பெருவாரியான கூட்டத்தில் உள்ளவர்களும் தவறிழைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்களே. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட போர் புரிந்தாங்களே, எத்தனை சகாபாக்கள் வெட்டிக்கிட்டு செத்தாங்க. அப்போ உங்களுடைய கழுத்துக்களை ஒருவருக்கொருவர் வெட்டி காஃபிரா மாறிடாதீங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த எச்சரிக்கையை மீறி தங்களுக்கு மத்தியில் வெட்டிக்கிட்டு செத்தாருங்களே, பெருங்கூட்டம் தானே சண்டை போட்டுச்சு. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹுவுங்களுக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுங்களுக்கு மத்தியில் போர் நடக்கலையா? அதில் 2 பக்கமும் சஹாபாக்கள் தானே இருந்தார்கள். அப்போ வந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ சஹாபாக்களை பின்பற்றுவது தான் நேர்வழி என்று சொன்னால் கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாவ சொல்கிறீங்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ சஹாபாக்களை பின்பற்றுவதனால எவ்வளவு பெரிய அது மார்க்கத்தில் வஹியை அல்லாத யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அது வழிகேட்டில் தான் நம்மளை கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரமாக இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முன்னறிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி மறுமையில் ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் நான் மற்றவர்களுக்கு நீர் போட்டி கொண்டிருக்கும் பொழுது சில நபர்களை மலக்குமார்கள் அடித்து விரட்டுவார்கள், ஹவுலுல் கௌசர் தடாகத்துக்குள்ளே தண்ணி அருந்த விடாமல் தடுப்பார்கள். அப்போ நான் சொல்லுவேன், யார் விரட்டுறாங்கன்னு எட்டி பார்த்தா எல்லாம் சஹாபாக்களில் ஒரு சிறு கூட்டம். அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவர்களெல்லாம் என்னுடைய தோழர்கள், இவர்களை நீங்கள் விரட்டாதீங்க என்று நான் அவரிடத்தில் சொல்லுவேன். அதற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு பதிலளிக்கப்படும், லா தத்ரி, இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவர்கள் உங்களோட இருந்த வரைக்கும் நீங்கள் இந்த மார்க்கத்தில் இருந்தாங்க, நீங்கள் மரணித்த பிறகு என்ன செஞ்சாங்க, இவங்க தங்களுடைய குதிங்காலின் பக்கம் போய் முருத்தத்தாக மாறிவிட்டார்கள், புதிய புதிய பிதஅத்துகளை உள்ளே நுழைத்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு சில சஹாபாக்களை பற்றி அறிவிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களா இல்லையா? அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இதுக்கு எந்த ஒரு சலஃபியாவது இதுவரைக்கும் வாயை திறந்து இருக்கின்றீர்களா? இதுவரைக்கும் வாயை திறக்கலை. அப்போ 2 பாங்கு சொல்கிறது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கிய புதிய நடைமுறை. இந்த மாதிரியான பிதஅத்துகளை அவங்க உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் அவங்களுடைய தியாகத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்கள கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தை தான் கண்ணியப்படுத்துகிறோம். இதை சொன்னவனையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நரகவாசின்ட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நரகவாசின்ட்டாங்கன்னு இவங்க கிளப்பி விடுவாங்க. இதையும் நம்ம சொல்லிக் கொள்கின்றோம். இது போன்ற தவறுகளை அவர்கள் செய்திருந்தாலும் அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் காரணமாக, அவர்களுடைய உள தூய்மையின் காரணமாக, அவர்களுடைய இறையச்சத்தின் காரணமாக, அவர்களுடைய அர்ப்பணிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். இப்படி தானே நாங்கள் சொல்கிறோம்.
இதுதானே கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்துறது. அப்போ நபித்தோழர்களை வந்து மதிக்கிறதுனா என்ன? நபித்தோழர்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள் அப்படி பின்பற்றுறதானே நபித்தோழர்களை மதிக்கிறது. அந்த மாதிரி நபித்தோழரை மதிக்கிறது தௌஹீத் ஜமாத் தான். நீங்கள் கிடையாது, நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, அவர்களை இழிவுபடுத்துகின்றீர்கள் என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே மாதிரி முத்தலாக்கு, தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி 3 தலாக்கு, தலாக் தலாக் தலாக்குன்னு 3 சொல்லிட்டா 3மே மொத்தமாக முடிஞ்சு போச்சுன்னு உமர் ரலியல்லாஹு தானே சொன்னது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை சொன்னாலும் ஒன்று தான், அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் எத்தனை சொன்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு துவக்க காலத்திலையும் ஆட்சியினுடைய துவக்கத்திலையும் எத்தனை தலாக்கு சொன்னாலும் 100 தலாக்கு சொன்னாலும் 1 தலாக்கு தான். அதை 3ஐயும் 3 தடவை சொன்னால் 3 ஆக்கி விட்டேன் என்று சொல்லி சட்டத்தை மாற்றினது உமர் ரலியல்லாஹு செயல் தானே. அதை எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ சிந்திக்க வேண்டும். வஹியை விட்டு விட்டு யார் வெளியே போகிறீங்களோ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவீங்க. அதுதான் யதார்த்தம். சத்திய கருத்து அந்த வஹி செய்தியை விட்டு யார் தூரம் போகின்றாரோ அது வழிகேடு தான் என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இது நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு அடிப்படை. மதுகபிலிருந்து ஏன் வெளியே வந்தோம்? 4 இமாம்கள் அவங்களுக்கு வஹி வந்துச்சான்னு கேட்டு தானே வெளியே வந்தோம். அது என்ன 4 இமாம்கள் அவங்க செஞ்ச தியாகத்தை நம்ம மதிக்கிறோம். ஹதீஸ்களை தொகுத்தது இதெல்லாம் நம்ம மறுக்கலை. ஆனால் அதுக்காக அவர்களை பின்பற்ற முடியுமா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்போ 4 மதுகபுகள் வேணாம் என்று சொல்லிட்டு 4000 சஹாபியை பின்பற்றணும்னு சொல்லி வந்தால் இது எவ்வளோ பெரிய வழிகேடு, சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ வஹியை விட்டு விட்டு நீங்கள் போனீங்கன்னா இப்படிப்பட்ட வழிகேட்டின் பக்கம் போவீங்க என்பதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இந்த ஒரு நிலைப்பாடில் யாரும் நமக்கு பதிலளிக்கவும் தயார் இல்லை. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு சலஃபியும் பதிலளிக்க மாட்டார், பதிலளித்தது கிடையாது, இனிமேலும் பதிலளிக்க மாட்டார்கள். பதிலளித்தா சவுதி ஜாலியாத்து சல்லி சிங்கி அடிக்கக்கூடிய வேலை அவர்கள் சீட்டு கிழிக்கப்பட்டுவிடும். என்னடா சஹாபி சொன்னது மறுத்துட்டாங்களாம் அப்படின்னு எவனா போட்டு விட்டான்னா அங்கேருந்துட்டு ஏரோப்ளேன் டிக்கெட் கொடுத்து அனுப்பி விட்ருவாங்க. ஊரில் மறுபடியும் திருப்பி 0லேருந்து ஆரம்பிக்கணும். அதனால தானே வாயை திறக்க மாட்டீங்க, அதனால தானே பதில் வர மாட்டேனுது. வெளிநாட்டு பணம் உங்களை அப்படி மறுட்டி விட்டது. சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சு யோசனை பண்ணி பாருங்க, சிந்தித்து பாருங்கள் என்பதை முதல் செய்தியாக சொல்லிக்கிறோம். இது ஒரு பார்ட்டு. அடுத்து என்ன? ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மறுத்து விட்டார்கள், இவர்கள் காஃபிர் ஆகி விட்டார்கள், கிளப்பிட்டாங்க. இந்த மாதிரி கிளம்பி தானே எங்கள் மேலே அடுத்த அவதூறு. ஆதாரபூர்வமான ஹதீஸை நாங்கள் மறுத்தோம், ஆதாரபூர்வமான ஹதீஸெல்லாம் நாங்கள் மறுக்கலை. சில செய்திகள் இருக்கின்றது, அது திருமறை குர்ஆனுடைய வசனத்துக்கு நேரடியாக மோதுது, அது ஹதீஸே இல்லைன்னு மறுத்தோம், ஹதீஸே இல்லைன்னு மறுக்கிறோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, இதுதான் பேசிக். திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய பேசிக், ஹதீஸ் கலையில் உள்ள பேசிக் இதுதான். இதை மறுக்க முடியுமா உங்களால்? என்னன்னு கேட்டால், அதாவது என்னென்னா இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு பயந்து யோசிங்க. உங்க என்ன நிலைப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் ஒருத்தர் அறிவிச்சிட்டாருன்னா மறு பேச்சு பேசக்கூடாதான். வாயை பொத்திக்கிட்டு அவர் புகாரி சொல்லிவிட்டாரா, பேச மாட்டேன், பொத்திக்கிட்டு அப்படியே ஏற்றுக்கொண்டு போவேன்னு பேசுகிறார் ஒருத்தவர். இப்படியே பேசுகிறார். விவாதத்தில் ஒருத்தவர் பேசினாரா இல்லையா? பேச மாட்டேன், அப்படியே பின்பற்றி போவேன், அப்படியே நேராக போயிரு, நரகத்துக்கு போயிரு, வகியை விட்டுட்டு நீ போனேன்னா அதுதான் வழி உனக்கு, அப்படி தான் நல்லா சொல்லி காட்டுகின்றான். அப்போ நீ என்ன செய்கிறீங்க? புகாரியில் பதிவாயிருச்சா ஆதாரபூர்வமான செய்தி. புகாரி இமாம் என்ன அல்லாவா? அவர் என்ன எல்லாத்தையும் உள்ள ஸ்கேன் பண்ணி வச்சு பார்த்தா எடுத்தாரு, உள்ளத்தை ஸ்கேன் பண்ணி பார்த்தாரா? சிந்திக்கணுமா இல்லையா? முஸ்லீம் இமாம் போட்டு பதிவு பண்ணது எல்லாமே ஆதாரபூர்வமான செய்தினா அவர் பலகீனம் வராதா அவங்களுக்கு? சிந்திக்கணுமா இல்லையா? தாரகுத்தினி இமாம் பதில் கொடுத்துருக்காரு, புகாரியில் எத்தனை பலவீனமான செய்திகள் இருக்குன்னு பதிலடி கொடுத்துருக்காரு, எத்தனைதுன்னு எடுத்து போட்டிருக்காரு, பதில் சொல்ல முடிந்ததா? இல்லையே. அப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் புகாரியில் பதிவாயிட்டா புகாரியை இவங்க திருமறை குர்ஆனுக்கு மேலே வச்சுக்கிட்டு தலையில் தூக்கி ஆடக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கின்றோம். சரி வாங்க, இது குர்ஆனில் இருக்கா, இந்த உசூலு ஹதீஸில் இருக்கா? இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. திருமறை குர்ஆனிலே இந்த அடிப்படை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? ஆதாரபூர்வமான செய்தியை ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் சொன்னாலும் செய்தி தப்புனா ஏற்றுக்கிறாத. குர்ஆனில் இருக்கு இந்த அடிப்படை, மறுக்க முடியுமா? திருமறை குர்ஆனில் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த சலஃபு கும்பல் என்ன சொல்கிறாங்க, அதாவது எந்த ஒரு அறிவிப்பாளர் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளரான்னு பார்க்கணுமா. அவர் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளராக இருந்தால் அவர் சொன்னது உண்மைதான், அதை நான் மறுக்க மாட்டேன், இப்படி தானே சொல்கிறீங்க? சரி வாங்க,
ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மேலே அவதூறு சொல்லப்பட்ட செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு வந்து உபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு அவதூறை பரப்பி விட்டார்களா இல்லையா? அப்படி அவதூறை பரப்புனது யாரு? உங்களில் ஒரு பகுதியினர் தான் இதை நீங்கள் பரப்பினீர்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்தி சொல்லி காட்டுகின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு மேலே அவதூறு சொன்னது சஹாபாக்கள்ல உள்ளவர்கள் தான். யார் சொன்னா? ஹஸ்ஸான் பின் சாபித் என்ற அந்த நபித்தோழர் சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு உபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னது ஹஸ்ஸான் பின் சாபித் என்ற நபித்தோழர். அதே மாதிரி மிஸ்தஹ் என்ற நபித்தோழர் சொன்னார். ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்கள். உங்களுடைய பார்வையில் ஹஸ்ஸான் பின் சாபித் வந்து எப்படிப்பட்ட பலமானவர் தெரியுமா? மற்றவரெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இவர் பலவீனமானவர், இவர் வந்து பொய்யரு, இவர் இட்டு கட்டக்கூடியவர், இவர் தத்லீஸ் பண்ணக்கூடியவர்லாம் சொல்லி ஹதீஸ் கலையில் எழுதி வச்சிருக்கோம்ல. இவர் எப்படி ஹஸ்ஸான் பின் சாபித் வந்து பலமானவர்னா எப்படிப்பட்ட பலமானவர் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரே, ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர். அவர் வந்து ஸ்ட்ராங்கான ஆள். எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆள்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஹஸ்ஸான் பின் சாபித் வந்து அவர் வந்து ஜிப்ரீல் உன்னோடு இருக்கிறார் அப்படின்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னோடு இருக்கிறாரு, நீ வந்து எதிரிகளுக்கு பதிலடி கொடுன்னு. அந்த அளவுக்கு பலமான அறிவிப்பாளர் அவர் ஹஸ்ஸான் பின் சாபித். நல்லவே. அப்போ வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் விபச்சாரம் பண்ணி விட்டதாக ஹஸ்ஸான் பின் சாபித் அறிவித்தது ஒரு ஆதாரபூர்வமான அறிவிப்பு தானே உங்களுடைய பார்வையில்? நீ என்ன செய்யணும் இப்போ? ஆமாம், உண்மைதான், ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் சொல்லிவிட்டாரா, பேச மாட்டேன், அப்படியே பின்பற்றி போவேன் சொல்லுங்க. அப்போ இப்போ திருமறை குர்ஆன் எல்லாம் மறுத்துட்டான்ல, இதுதான் அடிப்படை. அப்போ சொல்கிற ஆள் ஆதாரபூர்வமான ஆளான்னு பார்க்காது, சொல்கிற செய்தி சரியான்னு பாரு. இந்த சாதாரண ஒரு அறிவு கூட இல்லை உங்களுக்கு. நல்ல வேலைக்கு இந்த சலஃபு கும்பல் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை, அல்லாஹ் காப்பாத்துனா. இந்த கும்பல் அங்கே இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், சொல்லியிருப்பாங்க. ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் ஹஸ்ஸான் பின் சாபித் அறிவிக்கிறாரு, மிஸ்தஹ் ரலியல்லாஹு அறிவிச்சிருக்காங்க. அப்படி ஆதாரபூர்வமான அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய ஹஸ்ஸான் பின் சாபித்தும் அதே மாதிரி மிஸ்தகும் இன்னொரு நபித்தோழரும், இந்த 3 நபித்தோழரும் சேர்ந்து அறிவிக்கும் பொழுது அதை மறுக்கலாமா? கேள்வி கேட்டிருப்பாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இப்படி வந்து நீங்கள் ஆதாரபூர்வமான அறிவிப்புன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு மேலே அவதூறு பட்டம் கட்டி விட்டுருப்பீங்க. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த மாதிரியான ஒரு செய்தி உங்கள்கிட்ட வரும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய இட்டுக்கட்டுன்னு நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா? இது மிகப்பெரிய அவதூறு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா? இதை மறுத்திருக்க கூடாதா? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மேலே இட்டுக்கட்டு, ஆயிஷா ரலியல்லாஹு மேலே இட்டுக்கட்டு, ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்ற பேரில் எழுதி வைத்திருக்கின்றீர்கள். எப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? திருமணம் முடித்த ஒரு அந்நிய பெண்ணு தாடி வைத்த ஒரு இளைஞருக்கு பால் கொடுக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். இவரும் போய் பால் குடித்தாராம். பால் குடித்தோடனே அவருடைய கணவனுக்கு அந்த அதிருப்தி போயிருச்சுன்னு எழுதி வைத்திருக்கின்றீர்களா இல்லையா? இதை எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளன் ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வேலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏவுவார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சாலிம் என்ற ஒரு நபரை, தாடி வைத்த நபரை, அவரை போய் பால் குடிக்க சொன்னாங்களாம் சஹலா என்ற பெண்மணி இடத்துல. அப்படி பால் குடிச்சிட்டு, அதாவது சஹலா என்ற அந்த பெண்மணி வந்து அவங்க அபூ ஹுதைஃபாவும் சஹலாவும் இந்த சாலிம் என்றவரை எடுத்து வளர்த்துருக்கிறாங்க. தாடி வச்ச நபராக இருந்திருக்கிறார். இதை நம்ம ஏற்றுக்கொள்ளல, நம்ம பொய், இதை பொய்ன்றோம், இட்டு கட்டப்பட்டது கட்டுக்கதை என்று சொல்கின்றோம். அவர்கள் உண்மை என்று சொல்கிறாங்க. அந்த 2 பேர் என்ன செஞ்சாங்களா, இவங்களை எடுத்து வளர்த்தாங்களாம். சாலிம் அவரும் தாடி வச்ச ஆளா பெரிய ஆளாயிட்டார். தாடி வளர்கிற அளவுக்குன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ பாலுக்குடி சட்டம் அந்த வளர்ப்பு மகன் இல்லை என்ற வசனத்தை எல்லாம் இறக்கிட்டான். இப்போ அந்நிய ஆளாயிட்டார். தாடி வச்ச சாலிமு வளர்த்தெடுத்த அந்த மக்களுக்கு அபூ ஹுதைஃபாவுக்கும் அதே மாதிரி சஹலா என்ற அந்த பெண்மணிக்கும் அந்நிய ஆளாயிட்டார். இப்போ தனியாக இருக்கலாமா? சஹலாவும் சாலிமும் தனியாக இருக்கலாமா? கூடாதுல. ஆனால் தனியாக வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காரு. இதை வந்து அபூ ஹுதைஃபா பார்த்து அதிருப்தி வெளிப்படுத்துகிறாரு. எந்த ஒரு கணவனும் தன்னுடைய மனைவிடத்தில் அந்நியான் வர்றதை அனுமதிக்க மாட்டான். தனியாக இருக்கிறத விடுவானா? அதிருப்தியை வெளிப்படுத்தணும். இதை போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி வந்துக்கிட்டு சாலிம் வந்து தாடி வச்ச இளைஞர் ஆயிட்டார், அவர் வந்து இந்த மாதிரி தனியாக என்னை சந்திக்கிறத என்னுடைய கணவர் விரும்பலை, அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாரு, என்ன செய்யலான்னு கேட்டாங்களாம். உடனே வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அர்லீஹி, அந்த சாலிமுக்கு நீ வந்து
பால் கொடுத்துரு, சின்ன பிள்ளைங்க பால் குடிக்கும்ல தாயிடத்தில், அந்த மாதிரி நீ பாலை கொடு. அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம் சஹ்லா. அதிர்ச்சி, யாரும் சொல்லலை, என்ன சொல்கிறீங்க, அவர் தாடி வச்ச இளைஞராச்சே, அவர் பெரிய அளவில் இருக்கார் அப்படின்னு கேட்டால் ரசூல் சொன்னாங்களாம், குடுமா நீ குடு, நீ குடு போத்தல முடி என்று சொல்கின்றீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை இதை விட வேற எப்படி கேவலப்படுத்த முடியும்? யூத பயலுக பண்ணுற வேலையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பணம் எடுத்துட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தி பணம் எடுத்துட்டாங்க எல்லாம் கொதிக்குதுல. இது அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி கேவலப்படுத்தக்கூடிய ஒரு மேட்ரு? இதுக்கு கொதிக்க மாட்டேன்னுதே. ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க. போய் பாலை குடித்தாங்க. உடனே பாலை குடித்த செய்தியை புருஷங்காரர்கிட்ட சொன்னவனையும் அபூதைபாட்ட சொன்னவனையும் அவர் அல்ஹம்துலில்லாஹ் பால் குடிச்சிட்டாராம், சந்தோஷப்பட்டாராம். இதை எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளன் ஏற்றுக்கொள்ள முடியும்? பால் குடித்தல் என்பது 2 வருஷம் வரைக்கும் தான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஹவுலைனி காமிலைனி 2 ஆண்டுகள் தான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். 25 வயசு ஆளுக்கு எப்படி பால் கொடுப்பீங்க? அது எப்படி சரியாக வரும்? அதே மாதிரி பசிக்காக பால் அருந்த வேண்டும், உறிஞ்சி குடிக்க வேண்டும், பசியை அடக்க வேண்டும். இப்படிலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் குடி உறவு ஏற்படுவதற்கு உண்டான சட்டத்தை சொல்லி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதத்தில் விளையாடுறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தில் விளையாடுறீங்களா? ஒழுக்கத்தில் விளையாடுறீங்களா? அப்போ இது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தின்னு சொன்னால் இவன் என்ன அதிசயம் மறுத்து விட்டா, என்ன அதிசயம் மறுத்தான்? அதிசயம் இல்லைன்னு மறுக்கிறோம், கட்டுக்கதைன்னு மறுக்கிறோம். விளங்கி கொள்ளணுமா இல்லையா? அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்களாம், இதே மாதிரி தான் எந்த ஒரு ஆம்பளைகிட்ட தனியாக பேசுகிறதா இருந்தாலும் கூப்பிடுவாங்களாம். இங்கே வாப்பா, உன்னோட தனியாக பேச வேண்டியிருக்கு, நீ போய் என் சகோதரி பிள்ளைங்கள்ட்ட போய் பால் குடிச்சிட்டு வா என்று ஒவ்வொரு ஆளையும் அனுப்பிவிடுவாங்களாம். அவங்களும் போய் பால் குடிச்சிட்டு வருவாங்களாம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தனிமையில் உட்கார்ந்து அவர்களோடு பேசுவாங்க. எழுதி வைத்திருக்கின்றீர்கள் அபுதாவுத் என்ற அந்த ஹதீஸ் நூலில் ஆதாரபூர்வமான செய்தியாக இந்த கட்டுக்கதை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளன் ஏற்றுக்கொள்ள முடியும்? சிந்திச்சு பாருங்க. முஃமின்களுடைய அன்னை யாருடைய பத்தினித்தனம் குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் உத்தரவாதம் வழங்கினான அந்த பத்தினி பெண் அந்நிய ஆண்கள் அனைவரையும் பால் குடிக்க அனுப்பிவிட்டாங்கள் என்று நாக்கூசாம சொல்கின்றீர்களே. ஆமாம், அது போய் மற்ற மனைவிமாரெல்லாம் கேட்டாங்களாம், நாங்கள் பொய்யின்றோம், நீங்கள் உண்மைன்றீங்க. மற்ற மனைவிமார்கள் போய் கேட்டாங்களாம், என்ன ஆயிஷாவே என்ன இது, இந்த மாதிரி வந்துக்கிட்டு அந்நிய ஆம்பளைங்க எல்லாரையும் இப்படி உன்னுடைய சகோதரி பிள்ளைங்கள்ட்ட பால் குடிக்க அனுப்பி விட்றீங்களே, அவங்க உங்கள்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் சரியா என்று மற்ற மனைவிமார்கள் கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களாம், ஏன் இந்த மாதிரி செய்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இல்லையா? சாலிம் என்ற தாடி வச்ச இளைஞனை போய் சஹ்லா என்ற பெண்ணிடத்தில் பால் குடிக்க அனுப்பி விட்டாங்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அந்த மாதிரி தான் நானும் அனுப்பிக்கிட்டு இருக்கேன், ஓராளே அனுப்பிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு மேலே இட்டு கட்டுகின்றீர்களே. அல்லாஹ்வுடைய அச்சம் வேணாம்? என்னன்னு கேட்டால் ஹதீஸ்களை தூக்கி பிடிக்கிறாங்களாம். இது ஹதீஸா? இது கட்டுக்கதையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு கட்டுக்கதையில் ஹதீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிந்திக்கணுமா இல்லையா? அப்போ வந்துக்கிட்டு புகாரியில் பதிவு செய்யப்பட்டு விட்டாலே ஆதாரபூர்வமான செய்தினா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டோம், பதிலை காணா. அதுக்கடுத்து இந்த உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவங்களுடைய மேட்டு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. உம்மு ஹராம் என்ற அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தனியாக இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு தனியாக இருக்கும்போது போவாங்க. அந்த பெண்மணி அந்நிய பெண். அந்த பெண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஃப்லி ராஸஹு தலையில் பேன் பார்த்து விட்டாங்க. எப்படின்னு பாருங்க. பேன் பார்த்து விடுறதுன்றது நெருக்கமாக அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்நிய ஆணாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் என்ற அந்த அந்நிய பெண் மத்தியில் எப்படி வந்துக்கிட்டு அவர்களிடத்தில் பேன் பார்க்க அனுமதித்திருப்பார்கள்? சிந்திக்க வேணாமா? என்னன்னு கேட்டால் அது அவங்க சின்னம்மா, பால்குடி தாயார், பால்குடி சிற்றன்னை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எப்படின்னு பாருங்க, என்று நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இந்த யூகத்தையா கேட்டாங்க உங்கள்கிட்ட? அந்நிய பெண் என்று தான் தெளிவாக இருக்கின்றது. அவங்க சிற்றன்னையாக இருந்தால், பால்குடி தாயாராக இருந்தால் ஆதாரத்தை காட்டணும். எங்கே ஆதாரம் இருக்கின்றது? அதுக்கு எங்கே ஆதாரம்? உம்மு ஹராம் என்ற அந்த பெண்மணி அந்நிய பெண்ணு. அப்போ அந்நிய பெண்ணாக இருந்த ஒரு பெண்ணிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தனியாக போய் தனிமையில் இருந்தாங்கள் என்று இட்டுக்கட்டி எழுதி வைத்திருக்கின்றீர்களே. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருந்தால் மூணாவது அங்கே ஷைத்தான் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்து விட்டு அவங்களே ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் தனித்து இருப்பார்களா? அவங்கள பெண் பார்க்க அனுமதிப்பார்களா? அவங்களிடத்தில் நெருக்கமாக இருந்திருப்பார்களா? சிந்திக்கணுமா இல்லையா? என்னன்னு சொன்னால் சமாளிப்பு. என்ன சமாளிப்பு?
அது வந்து சிற்றன்னைன்னு சொல்லி ஹதீஸ் கலை நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. ஹதீஸ் பின்னாடி வந்த ஹதீஸ் விரிவுரையாளர்கள் எழுதியிருக்கின்றார்களாம். ஹதீஸ் விரிவுரையாளர் எழுதியிருந்தால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். இவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இந்த அம்மா சிற்றன்னை, பால்குடி தந்தை, பால்குடி தாய் என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி சொன்னதாக ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. ஒரு ஆதாரம் என்ன செய்கிறாங்க, பின்னாடி வந்த நபர்கள் எழுதியிருப்பாங்கல்ல, 800 வருஷம் கழித்து எழுதின ஆள்க வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தனித்து இருந்ததாக ஒரு செய்தி வருது. அப்போ இதை என்ன நம்ம எப்படி இதுக்கு நம்ம பதில் சொல்கிறது? இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது என்னும் பொழுது சரி சின்னம்மான்னு போட்டுக்கோ, அப்படி போட்டது தானே. அப்படி இருக்கலாம் சின்னம்மா, விவாதத்தில் கேட்டோமே. இது வந்து அந்நிய பெண்ணுன்னு தானே அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எங்கே வந்து சின்னம்மா பால்குடி தாயார்னு எங்கே இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதுக்கு எடுத்து வாசிக்கிறாங்க. சின்னம்மாவும் இருக்கலாம், பால்குடி தாயாராகவும் இருக்கலாம், மாமியாவும் இருக்கலாம், சின்ன மாமியாவும் இருக்கலாம், பெரிய மாமியாவும் இருக்கலாம் போடலாம். இங்கே வேலை கிடையாது. அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிற்றன்னை, பால்குடி தாயார்னு ஆதாரத்தை காட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கணும், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் சொல்லியிருக்கணும். 1000 வருஷம் கழித்து வந்தவர்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. நீங்கள் முட்டு கொடுக்குறதுக்காக நீங்களாம் சொல்லுவீங்க, அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? இந்த ரசாதின்னு ஒரு ஆள் பேசுகிறது கிளிப்பிங் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அது போக்கிரி பைய தான் சொல்லுவான் அந்நிய பெண்ணுன்னு. யார் போக்கிரி பைய தான் சொல்லுவானா? இந்த மாதிரி வந்துக்கிட்டு உம்மு ஹராம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்நிய பெண் சொல்லி போக்கிரி பையில தான் சொல்லுவாங்க. போக்கிரி பைய யாருன்னு பார்த்தா இப்னு ஹஜர் சொல்லியிருக்காரு. யார்? இப்னு ஹஜர் அஸ்கலானி இருக்கார்ல, பதுகுல் பாரி என்று புகாரிக்கு விரிவுரை எழுதினார்ல, ஷரஹ் எழுதினாரா இல்லையா? அந்த இப்னு ஹஜர் தான் சொல்லியிருக்காரு அந்நிய பெண்ணு, உம்மை சிற்றன்னை, பால்குடி தாயார்லாம் பல மாதிரி வருது, அதெல்லாம் நம்ப முடியாது, அதில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அவங்க வந்து ஒரு அந்நிய பெண்ணாக இருந்திருக்கிறாங்க. அந்நிய பெண் மடியில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க சொன்னார்ல. இவர் தான் சொல்கிறார், இப்னு ஹஜர் தான் சொல்லியிருக்காரு. நம்ம பரதேசி பையில தான் சொல்லுவாங்க, எல்லாம் கிளப்பி விட்றாங்க. யார்? இப்னு ஹஜர் பரதேசின்னு சொல்லிட்டு போ. இப்னு ஹஜர் சொல்கிறத தான் நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இப்படி சொல்லியிருக்காருன்னு. பல பரதேசிகள் உங்களுடைய பார்வையில் பல பரதேசிகளும் பல போக்கிரிகளும் இருக்கார்கள். நீ ஹதீஸ் விரிவு நூலை எடுத்து படித்து பார்த்தா அவ்வளவு பேர் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ இப்னு ஹஜர்கிட்ட இது கேட்கப்படுது இதை பற்றி. அதுக்கு இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாரு, அது என்னிடத்துல இதுக்கு சரியான பதில் என்ன, அந்நிய பெண் தான். அந்த அந்நிய பெண்ணுடைய மடியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்ததும் மேலே சாஞ்சிருந்ததும் பேன் பார்க்க விட்டதும் இதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது. என்னிடத்தில் இதற்குண்டான அழகான பதில் என்னென்னா, இப்படி ஒரு அந்நிய பெண்ணான இருந்த உம்மு ஹராம் என்ற அவங்க இந்த பெண்ணுடைய மடியில் மட்டும் படுப்பதற்கு அல்லாஹ் சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருக்கான்னு போட்டு விட்டார். அவ்வளோதான். இதுதான் அவர் சொன்ன விளக்கம். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவருக்கு சொன்ன விளக்கம் என்ன, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னான சிறப்பு அந்தஸ்து. அது எப்படி அந்நிய பெண்ணிடத்தில் மடியில் போய் படுக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் எப்படி அல்லாஹ் சிறப்பு அந்தஸ்து கொடுப்பான்? சிந்திக்கணுமா இல்லையா? நம்ம கஃபன் துணி புகழ் ரசாதி இருக்கார்ல, தலையில் கட்டியிருக்கிறத வந்து தலப்பா கிடையாது, கஃபன் துணியோட அலைவார்ல, எந்த நேரமும் எப்போ வேணாலும் மூத்து ஒரு படக்குன்னு விரிச்சிருவார். அந்த கஃபன் துணி அஜரத்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மட்டும் எப்படியா அவங்க மட்டும் அந்நிய பெண்ணுன்னு சொன்னதாக ஒரு ஹதீஸ் நூலிலிருந்து ஹதீஸ் விரிவுரையாளர்கள் யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து உம்மு ஹராம் அவர்கள் அந்நிய பெண்ணுன்னு சொன்னதாக ஒரு ஆதாரத்தை நீங்கள் காட்டு பார்ப்போம் பேசுகிறாருங்க. எவ்வளோ பெரிய பொய் புழுகு மூட்டைன்னு பாருங்கள். இப்படி நீங்கள் காட்டி விட்டீர்களே ஆனால் நான் என்ன செய்வேன், போக்கிரிப்பை தான் இப்படி சொல்லுவான், போக்கிரிப்பை தான் இப்படி எழுதி வச்சுருக்கான். ஒரு ஆதாரம் இப்படி வந்து ஹதீஸ்களை நூல்களில் விரிவுரையாளர்கள் அந்நிய பெண் உம்மு ஹராம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண்ணுன்னு எழுதினதை நீங்கள் காட்டி விடுவீர்களே ஆனால் 100 பேரை கூட்டிகிட்டு வந்து தௌஹீத் ஜமாத்தில் சேர்ந்துடுறாராம். யாருடா உனக்கு அந்நிய பெண்ணுன்னு சொன்னது? சொல்லணுமா இல்லையா? நீ அந்நிய பெண்ணுன்னு சொல்றீல, நீ அந்நிய பெண்ணுன்னு எந்த கிதாபிலையாவது எழுதின நம்பகமான எவனாவது ஒன்னே மாதிரி போக்கிருப்பை எழுதி வச்சிருப்பான். அந்நிய பெண்ணுண்டு ஹதீசுக்கரா வல்லுநர்கள் எழுதிய விரிவுரைகளில் இருக்குமே. ஆனா நல்லா கேளுங்க, ஒரு 100 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் தௌஹீத் ஜமாத்துக்கு வந்துடுறேன். நல்லா கேளுங்க, ஒரு 100 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நான் தௌஹீத் ஜமாத்துக்கு வந்துடுறேன். எப்படின்னு பாருங்க, இப்படியே சவால் விடுறாரு. இப்னு ஹஜர் நான் எழுதுறத நான் காட்டுறேன்றாரு. முதல்ல இப்னு ஹஜர் எழுதுனா அவங்க காட்டுவாங்களாம், அந்நிய பெண் இல்லைன்னு. எங்கே அந்நிய பெண் இல்லைன்னு எங்கே எழுதியிருக்காரு? அது மடியில் படுத்தாங்க, மேலே சாஞ்சாங்க, உரசுனாங்க, எல்லாத்தையும் எழுதிட்டு இது
அந்நிய பெண் தான். அந்நிய பெண்ணுடைய மடியில் படுக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பு தகுதி, சிறப்பு அந்தஸ்தில் எழுதியிருக்காரு இப்னு ஹஜர். எடுத்து காட்டுறோம்ல, இருக்கல மறுக்க முடியுமா? 100 பேரோட நீங்கள் வாங்க, வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இங்கே வந்து அடப்பு போடுறதுக்கு ஐடியா போடுறாருன்னு தெரியலை. சரியா? இங்கே வருமானம் மொத்தத்துக்கு வந்து இப்போ போட்டு கிழிச்சதுக்கப்புறம் வருமானம் குறைஞ்சி போச்சுல டோட்டலாக. பயானு கூப்பிட்றதெல்லாம் நிப்பாட்டி விட்டாங்களா? போயா நீ வந்துட்டு கேவலப்படுத்துகிறாங்க கிளிப்பிங்க போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருமானம் குறைஞ்சிச்சு ஐடியா பண்ணுறாருன்னு தெரியலை. தவிஷ மாத்திரம் சேர்ந்துடுறேன் அப்படின்றாரு. அப்போ உங்களை மாதிரி அடப்பு பாட்டிகள்லாம் இங்கே வந்தால் உருப்படாது. சரியா? உள தூய்மையோடு திருந்தி வாங்க, உங்களை கூப்பிட்றோம், உறுப்பினராக நீங்கள் சேர்த்துக்குருவோம், எங்கள் உறுப்பினராக நீங்கள் தொடரலாம் என்பதை கஃன் துணி புகழ் அவர்களுக்கு நம்ம இங்கே பதிலாக சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அப்போ என்னென்னு பார்த்தா அந்த கார்ட்டூன் போட்டதுக்கு வேற கிளப்பி விட்டாங்க. கார்ட்டூன் போட்டு விட்டார்கள் பார்த்தீர்களா? உம்மராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழிவுபடுத்திட்டாங்க. நாங்கள் உம்மராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்தினோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இல்லைன்றோம். அது அப்புறம் எப்படி அது அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துறதாகும்? இருந்தாலும் அந்த கார்ட்டூனை போட்டவர் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரூஃப் பார்க்குறது டெக்ஸ்ட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் பார்த்து விட்டு அந்த டிசைனிங்கை வந்து வேற ஒரு பொறுப்பாளர் தான் செய்கிறார். துணை ஆசிரியராக இருந்த ஏகத்துவம் இப்ராஹிம் அவர்கள் தான் அந்த டெக்ஸ்ட்டுக்கு உண்டான அந்த படங்களை போடக்கூடியது அவருடைய பொறுப்பு. அவர் என்ன செஞ்சிட்டார்? இந்த கார்ட்டூனை வச்சுட்டாரா? உடனே கிளம்பிட்டாங்க. பார்த்தீர்களா அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி விட்டார்கள். நீயா கண்டுபிடிச்ச? நாங்கள் அது வந்த அன்னைக்கே நாங்கள் என்ன செஞ்சோம்? அன்னைக்கு பிரிண்டை வந்த உடனே பார்த்து மாநில நிர்வாகிகளே பார்த்து, ஆஹா இது கார்ட்டூன் வந்திருக்கே, இது வந்து சரியில்லையே என்று சொல்லி அவரிடத்தில் விளக்கம் கேட்கும் பொழுது, அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு நம்ம மறுக்கிறோம், அப்புறம் எப்படி? அதனால தான் போட்டு விட்டேன்ற மாதிரி அவர் சொல்லும் பொழுது அந்த விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. இது தப்பு. ஏன்னா இந்த ஹதீஸை உண்மைன்னு நம்பக்கூடியவர்கள் அவங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இது உண்மைன்னு சொல்லுவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார்ட்டூன் போட்டதா தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி என்னைக்கு அது பிரிண்ட் ஆகி வந்துச்சோ அன்றைக்கே அனைத்து புத்தகங்களையும் வாபஸ் வாங்கி வேற ஒரு பிரிண்டிங் அடித்து வேற ஒரு ஃபோட்டோவை போட்டு வேற ஒரு இயற்கை காட்சி மாதிரி ஒரு படத்தை போட்டு அம்புட்டையும் வாபஸ் வாங்கிட்டோம். சில சந்தாதாரருக்கு போயிருந்துச்சு, அதையும் மாவட்டங்களில் சொல்லி வாபஸ் வாங்கிட்டோம். அதில் எவனோ கல்லப்பை ஒருத்தையும் ஃபோட்டோ எடுத்திருப்பான் போல, அதை இப்போ 6 மாதம் கழிச்சு இப்போ அனுப்பி விட்டு, பார்த்தீர்களா அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி விட்டார்கள். நீயா கண்டுபிடிச்ச? நாங்கள் கண்டுபிடிச்சி அவர் மேல் நடவடிக்கையும் எடுத்தோம். அவர் மேல் இந்த மாதிரி நீங்கள் இப்படி கார்ட்டூனை வெளியிட்டதுனால உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி நடவடிக்கையும் எடுத்து அந்த நடவடிக்கைக்கு உண்டான அறிவிப்பையும் அடுத்த மாத ஏகத்துவ இதழில் போட்டு ஜனவரி மாதம் வந்ததுக்கு ஜூன் மாதத்தில் உட்காந்துக்கிட்டு கார்ட்டூன் போட்டு விட்டார்கள். காந்தி தாத்தா செத்து விட்டாரா? எப்போ செத்தார்? சுட்டுட்டார்களா என்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களே அதை வாபஸ் வாங்கி மறுநாளே என்ன செஞ்சிட்டோம்? தௌஹீத் ஜமாத் ஃபேஸ்புக் பேஜில் மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து போட்டிருக்கிறோம். மாநில தலைவருடைய பேரில் இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் இப்படி ஒரு கார்ட்டூன் வெளியாகி விட்டது, அனைத்தையும் வாபஸ் வாங்கி விட்டோம் என்று மன்னிப்பு கேட்டு செய்தி போட்ட பிறகும் மன்னிப்பு கேட்டாச்சு, வாபஸ் வாங்கியாச்சு, வேறு பிரிண்டிங் போட்டாச்சு, அதை அனுப்பியாச்சு, அறிவிப்பும் போட்டாச்சு, நடவடிக்கையும் எடுத்தாச்சு, நடவடிக்கை எடுத்த அறிவிப்பையும் வெளியிட்டாச்சு. இதுக்கு மேலே என்னத்தை செய்ய சொல்கிறீங்க? இப்போ என்னென்னு கேட்டால் அதில் சையத் இப்ராஹிம் வந்துருச்சான். அந்த கட்டுரையில் பிடிச்சிட்டாங்க. பார்த்தீர்களா? ஏன்னா சையத் இப்ராஹிம்னா உலகத்திலே ஒரு சையத் இப்ராஹிம் தான் இருக்காங்களா? நம்ம எழுதின கட்டுரையில் அது வந்துருச்சான். சையத் இப்ராஹிம் கொல்லப்பட வேண்டியவன், பத்துவாலாம் கொடுக்குறான், கொல்லுவது வாஜிமா. நீ என்னத்தை எனக்கு அனுப்பியிருந்தேன்? முஸ்தபன் அனுப்பி விட்டேன், விரும்பத்தக்கதுன்னு போட்டுக்கோ, எப்படினாலும் போட்டுக்கோ, போ, பிரச்சனை இல்லை. அப்போ என்னென்னா தனி மனிதர்கள் மேலே கொண்ட காழ்ப்புணர்வு. சரி, நாங்கள் கேட்குறோம், நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் கார்ட்டூன் போட்டது தப்பு, அதை நாம் வாபஸ் வாங்கி விட்டோம். மடியில் படுத்துருந்தோமா கொதிக்குதே, உண்மையிலே அந்த மாதிரி மடியில் படுத்து கிடந்ததாக இப்னு ஹஜர் சொன்னார், அவரை காஃபிர்னு பத்துவா கொடுப்பீங்களா? பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். இப்னு ஹஜர் வந்து காஃபிர் ஆகிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்னு ஹஜர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆபாசமாக சித்தரிச்சிட்டார், சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுவீர்களா? இதை பொய்ன்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம காஃபிரான், நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துகிறோமா? இப்படி உம்மு ஹராம் என்ற பெண்மணியினோடு தனியாக இருந்தது பொய்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, நம்ம காஃபிராங்க. இது உண்மைன்னு சொல்லக்கூடியவர்கள் தக்குவாதாரியலாம், இதை உண்மைன்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர்களாம், ஹதீஸ்களை பாதுகாக்கிறாங்களாம், அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியத்தை பேணுவதாக படம் காட்டுகின்றீர்களே, எவ்வளோ பெரிய அநியாயம் பார்த்தீங்களா?
அப்போ இது கேட்குறோம், விவாதத்துலையும் கேட்டோம். இப்னு ஹஜர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உம்மு ஹராமுடைய மடியில் படுத்து கிடந்ததாக இப்னு ஹஜர் எழுதியிருக்காரு, உரசனதாக எழுதியிருக்காரு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் உண்டான சிறப்பு தகுதின்னு சொல்கிறாரு. இவரை காஃபிர்னு அறிவிப்பீங்களான்னு கேள்வி கேட்டால் அந்த கபூர் வணங்கிகள் சொன்னார்கள், அதெல்லாம் நாங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், அவரை காஃபிர்லாம் சொல்ல மாட்டோம், உங்களைத்தான் காஃபிர்னு சொல்லுவோம் அப்படின்னாங்க. எங்களை எங்க காஃபின்னு சொல்கிறீங்க, அவர் இப்படி ஆபாசமாக சித்தரிச்சதா சொன்னீங்களே, அவர் தானே சொல்லியிருக்காரு இப்படி, அப்போ அவரை காஃபின்னு சொல்லுங்கள். அவரை காஃபின்னு சொல்ல மாட்டோம். ஏன்? அவர் அது உண்மை என்று சொல்கிறார், நீங்கள் இது பொய் என்று சொல்கிறீர்கள். அப்படி மடியில் படுத்து கிடந்தது உண்மை என்று அவர் சொல்வதால் அவர் முஸ்லீம், நீங்கள் அதை பொய்ன்றீங்கல்ல, அதனால நீங்கள் காஃபிர். எப்படிப்பட்ட அறிவாளிகள் பாருங்கள். ஒரு அநியாயம் பண்ணி இப்படி ஒரு தப்பான ஒரு வழியில் போயிட்டாங்கன்னு சொல்கிறது அவதூறுன்னு சொன்னால், அது உண்மைன்னு சொல்கிறதுனால அவர் முஸ்லீம், நீ பொய்ன்னு சொல்கிறையில மறுக்கிறையில நீ காஃபிரு என்று தான் இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அப்போ இந்த உம்மு ஹராமுடைய விஷயம் விளங்கிருச்சா இல்லையா? அந்த அந்நிய பெண்ணு சிற்றன்னை என்று வருவதெல்லாம் இவருடைய கட்டுக்கதை. அதுவும் கூட ஏன் சிற்றன்னு சொன்னீங்க? அல்லாஹ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக இருந்ததாக வருது. இதுக்கு இப்போ நம்ம முட்டு கொடுக்க முடியாது. இப்போ முட்டு கொடுக்குறதா இருந்தால் என்ன செய்கிறது? சிற்றன்னைன்னு போட்டு விடுன்னு தானே அந்த உறுத்தல் இருந்ததுனால சிற்றன்னைன்னு எழுதுனீங்க. என்னென்னு கேட்டால் அதுக்கு அந்த ஹதீஸ்லேயே ஆதாரம் இருக்கான், சிற்றன்னைன்றதுக்கு ஹதீஸ்லேயே ஆதாரம் இருக்கான். என்ன ஆதாரம்? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் மேலே சாயிறாங்க, அவங்கள பெண் பார்க்க விட்றாங்கன்னா அந்நிய பெண்ணை பெண் பார்க்க விடுவாங்களா? அப்போ அந்நிய பெண்ணானவங்கள பெண் பார்க்க விட மாட்டாங்கல்ல, அதுலேருந்தே தெரியுது அவர்கள் சிற்றன்னை என்று. எப்படின்னு பாருங்க. அந்த செய்தி தான் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒருத்தையும் கொலை பண்ணலை, என்ன ஆதாரம்? கொலை பண்ணவனே சொன்னான், நான் கொலை பண்ணலைன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ, எது கட்டுக்கதைன்னு சொல்கிறோமோ அதையே அது ஆதாரமாக எப்படின்னு பாருங்கள். இது எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? அது எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்போ இந்த மாதிரி உம்மு ஹராம் மேட்டரில் இப்படி இவர்கள் பொய் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், இன்னும் சொல்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் குறித்து ஒரு செய்தி இடம்பெறுகிறது. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, 2 செய்தி வருது. இந்த 2 செய்தியில் அதாவது இஹ்ராம் அணிந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் முடித்தாங்கன்னு ஒரு செய்தி வருது. இது இதில் வருது, ஆதாரபூர்வமான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. அப்போ மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் திருமணம் முடித்தார்கள் என்பதை ஏற்றுக்கிறல. யார் ஏற்றுக்கிறல? மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ஏற்றுக்கிறல, அது பொய்யின்றாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைய இஹ்ராம் அணியாத நிலையில் தான் என்னைய திருமணம் முடித்தாங்க என்று மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அந்த செய்தி தெளிவாக 4259 5114 புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் தான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹுவை திருமணம் முடித்தாங்க, புகாரியில் 1837. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க தெரியுமா, இஹ்ராம் அணிந்த நிலையில் கல்யாணம் பண்ணக்கூடாது, அது ஹராமு. முஸ்லீமில் 2522. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க இஹ்ராம் அணிந்த நிலையில் கல்யாணம் பண்ணாதீங்கன்னு, அது ஹராம்னு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையில் தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு. சம்பந்தப்பட்ட மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை இஹ்ராம் அணியாத நிலையில் தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ எதை ஏற்றுக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்லணும். இப்போ எல்லாமே ஆதாரபூர்வமான செய்தி தான். இப்போ நீங்கள் இப்னு அப்பாஸ் தப்பா சொல்லுவாரா, இப்னு அப்பாஸ் சொல்கிறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அவதூறு சொன்ன மாதிரி ஆயிரும். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட ஆளை மறுக்கிறாங்களே, ஆதாரபூர்வமான செய்தி தானே. நீங்கள் தான் ஆதாரபூர்வமானது பதிவு செய்யப்பட்டு விட்டால் எதுவுமே பேச மாட்டீங்களே, அப்படியே பின்பற்றி போயிட்டே இருப்பீங்களே. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், பதில் சொல்ல முடியுமா? அப்போ இது நீங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்த்தா சிந்தனா சக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா சிந்திச்சு பாருங்கள். குரங்கு உபச்சாரம் பண்ணதாகவும் உபச்சாரம் பண்ண குரங்க கல்லெறிஞ்சு கொண்டதாகவும் புகாரில் ஆதாரபூர்வமான செய்தி இருக்குது. ஏற்றுக்கிறீங்களா? கேள்வி கேட்டமே பதில் சொன்னீங்களா? எந்த ஒரு சலபியாவது பதில் சொன்னாரா? இது வரைக்கும் சொன்னாரா? அதாவது உபச்சாரம் செய்த குரங்கை மற்ற குரங்குகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு கல்லால் எரிஞ்சதான், அதோடு சேர்ந்து நானும் கல்லால் எரிந்து கொண்டேன். கல்லால் எரிஞ்சு கொள்வது யாரு மேலே கடமை? அதாவது விபச்சாரத்துக்கு 2 விதமான தண்டனை இருக்குங்க.
திருமணம் முடித்தவன் விபச்சாரம் பண்ணால் கல்லால் எறிஞ்சு கொள்ளணும். திருமணம் முடிக்காத ஆள் விபச்சாரம் பண்ணால் 100 கசையடி. இப்போ இந்த குரங்கை கல்லால் எறிஞ்சு கொண்டிருக்காங்கன்னா இந்த குரங்கு கல்யாணம் முடித்த குரங்கா கல்யாணம் முடிக்காத குரங்கா? கல்யாணம் முடித்த குரங்கு. அப்போ கல்யாணம் முடித்த குரங்கை கல்லால் எறிஞ்சு கொண்டாங்கன்னு ஹதீஸ் வந்துச்சுன்னா இது அறியாமை காலத்தில் நடந்ததுன்னு வந்தாலும் ஆதாரபூர்வமான செய்தியாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க புகாரி இமாம் அவர்கள். அப்போ நீங்கள் இந்த செய்திக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? அப்போ குரங்கு கல்யாணம் முடிச்சிச்சு, புருஷன் குரங்கு எங்கே? அப்போ பொம்பளை குரங்கை மட்டும் அடிச்சிருக்கீங்க. அது விபச்சாரம் பண்ண இன்னொரு விபச்சாரம் பண்ண குரங்கு எங்கே? அப்போ குரங்குக்கு மத்தியில் கல்யாணம் இருக்கா? அதுக்கு சட்டத்திட்டம் இருக்கா? அதுக்கு ரஜும் இருக்கா? அது எப்படி கல்யாணம் பண்ணும்? விட்டா குரங்கு மகர் கொடுத்துச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க போல, விட்டா குரங்கு வலிமா போட்டுச்சுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க அப்போ. என்ன புகாரியில் பதிவு பண்ணால் நான் பேச மாட்டேன், அப்படியே பின்பற்றி போவேன் அப்படி சொல்லுங்களேன், சொல்லுவீர்களா? அப்போ ஏன் இந்த பேச்சு? சகுனம் என்பது உண்டுன்னு புகாரி இமாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சகுனம் பார்க்கறது ஷிர்க் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து இருக்கின்றார்கள். அப்போ சகுனம் பார்க்கறது ஷிர்க் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு 3 விஷயத்தில் சகுனம் பார்க்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அப்போ இந்த செய்தியை பற்றி கேட்குறோம். சகுனம் பார்க்கறது கூடும்னு இருக்கே, குதிரை, வீடு, பெண்ணு 3 விஷயத்துலையும் பீடை இருக்கான். இந்த கல்யாணம் பண்ண இந்த பொம்பளை வந்தால் பீடையாகி போச்சு என்று சொல்வது மார்க்கத்தில் கூடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக எழுதி வைத்திருக்கின்றீர்கள். மறுக்க முடியுமா? புகாரில் இருக்கு, ஆதாரபூர்வமான செய்தி தானே. சொல்லுங்க அப்போ. என்னன்னு கேட்டால் அது சாதுனா என்ன? அது ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு எதிராக வருதுல்ல. சகுனம் கூடாதுன்னு ஹதீஸ் இருக்குது, அதுக்கு நேர்முரணாக இருக்கிறதுனால இது பொய். இதைத்தானே நாங்கள் இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் சாதுன்னு மட்டும் மறுப்பாகலாம். ஒரு ஹதீஸுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் மாற்றமாக வந்தால் பொய்யின்றுவாங்களாம். திருமறை குர்ஆனுக்கு முரணாக வந்தால் ஏற்றுக்கணும், அது ஏற்றுக்கணும், பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கணும். என்ன பேச்சு இது? ஹதீஸ் கலையிலே இருக்குல்ல. அல்லாவும் குர்ஆனில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் சொன்னாலும் தப்பான செய்தியாக இருந்தால் மறுக்கணும்னு அல்லாவும் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அழகான வழிமுறையை சொல்லியிருக்கிறாங்க. என்னை பற்றி ஒரு செய்தி உங்கள்கிட்ட வரும் பொழுது அந்த செய்தியை நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு வெறுப்பாகுது, உங்களுடைய தோல் அதை வெறுக்குது, உங்களுடைய மயிர் கால்கள் அதை வெறுக்குது, நீங்கள் அதை விட்டு மிரண்டு ஓடுகின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் அதை விட்டு நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களை விட நான் தான் ஓடுவதற்கு முதல்ல தகுதியானவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குண்டான அளவுகளை அருமையாக சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுனம் பார்த்து சிறுக்கு வைக்க சொன்னாங்கன்னு சொல்கிறத உங்கள் தோல் ஏற்றுக்கிறதா? உங்கள் உடல் ஏற்றுக்கொள்ளுதா? உங்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்ளுதா? உங்களுடைய உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க அப்போ. அப்போ சிறுக்கு வைக்க சொல்லியிருக்க மாட்டாங்க, அது பொய். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். அப்போ நாங்கள் இதை வந்துக்கிட்டு சொல்லும் பொழுது நாங்கள் காஃபிர் ஆயிடுறோம். நீங்கள் இறைச்சத்தினுடைய தக்குவாதாரிகளாக ரொம்ப உயர்ந்து ஹதீஸ்களை தூக்கி பிடிக்கிறோம், ஹதீஸ்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துறீங்க. இதுதான் யதார்த்தமான நிலைமை. கடைசியாக இறுதியாக வருவோம். இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு இந்த சத்திய கருத்துக்களுக்கு பதிலளிக்க திராணி இல்லைங்க. திராணி இல்லாமல் என்ன செய்கிறாங்க? இதை பற்றி போட்டு விடுற வேலை. என்ன வேலை? சவுதி ஜாலியாத்தில் போய் இவங்க ஹதீஸ்களை மறுக்கிறாங்க, இவர்கள் ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள். இந்த பாருங்கள், பிஜே ஒரு தர்ஜுமா வெளியிட்டிருக்காரு, இதை நான் ஆய்வு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவர் என்ன செஞ்சுருக்காரு, அவர் பேர் என்னன்னு தெரியல, யாரோ ஒரு ஆள் அந்த சவுதி ஜாலியாத்தில் வேலை பார்க்குற ஆள் தான், யாருன்னு தெரியல, பேர் தெரியல. ஒரு ஆள் என்ன செஞ்சுருக்காரு, நான் சப்மிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா பிட்டை போட்டு விட்டு இவர் அப்படி மறைத்திருக்காரு, இப்படி மறைத்திருக்காரு, கடை வச்சுருக்காரு. கடை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ண வந்தார், மறுபடியும் கடை வைக்க போனார். இதுதான் ஆய்வு பண்ணுற லட்சணமா? நீனு பிஜேவை பற்றி எழுதுறாங்களாம். கடை வச்சிருக்கிறாரு, ஆய்வு பண்ணார், மறுபடியும் கடை வைக்க போயிட்டாரு என்று சொல்லி நல்லா ஏற்றி விட்டு கொண்டு போய் சப்மிட் பண்ணாங்களா? அவங்க வாங்கி பார்த்துருக்காங்க. பரவாயில்லையே, நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கே நிறைய, பரவாயில்லையே, நல்ல ஒரு ஆய்வாளராக இருக்காரு அப்படின்னு சொன்னவனையும், ஆஹா என்னடா இது, நம்ம ஒரு திட்டம் போட்டு பிஜேவை காஃபின்னு அறிவிப்பாங்கன்னு சொல்லி இவங்கள்ட்ட கொண்டு சப்மிட் பண்ணி கொடுத்தா கடைசியில் ரூட்டு மாறி போச்சுன்னு கேவலப்பட்டு, அல்லாஹ் எப்படிப்பட்ட கேவலத்தை ஏற்படுத்தினா? இதுக்கு முன்னாடி இந்த வேலையை தானே பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி இதே முபாரக் மதனி
இதே ஜாலியாத்தில் வேலை செய்த அந்த பக்கி என்று பேரில் பல பேர் இருந்து கொண்டு இப்படி தானே தலைமை முஃப்திட்ட போட்டு கொடுத்தீங்க. பிஜேன்னு ஒருத்தவர் இருக்காரு தமிழகத்தில், அவர் ஹதீஸ் சொல்ல மறுக்கிறாரு, சூனியம் இல்லைன்றாரு. அதே மாதிரி வந்துக்கிட்டு சாலிம் பால்குடி செய்தியை மறுக்கிறாரு, அவர் வந்துக்கிட்டு இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறார் என்று சொல்லி ஏராளமான பிட்டுகளை போட்டு அவரை பற்றி ஃபத்வா, தப்பான ஃபத்வா வாங்குவதற்காக கொண்டு போய் தலைமை முஃப்திட்ட கொடுத்துருக்காங்க. கொடுமையை பாருங்க. அவர் வாங்கி பார்த்துட்டு பரவாயில்லையே நல்ல கருத்துக்களை நிறைய சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, இந்த பிஜேன்றவரை இங்கே சவுதி அரேபியாவுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்டயே கடிதம் கொடுத்தா. யார் பிஜேவை பற்றி எவன் போட்டு கொடுத்தானோ அவர்கிட்டயே கடிதம். சவுதி அரேபியா அரசாங்கத்தினுடைய லெட்டர்படிலேயே சவுதி அரசாங்கமே என்ன செய்யுது, பிஜேவை சிறப்பு விருந்தினராக நீங்கள் ஹஜ் செய்ய வாங்க, வந்துட்டு நம்ம கலந்துரையாடல் பண்ணுவோம்னு ஒரு கடிதத்தை எழுதி எந்த கம்ப்ளைண்ட் கடிதம் கொடுத்தாருங்களோ அதில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இங்கே பாருங்கள், இது பிஜேவுக்கு உண்டான அழைப்பு கடிதம், இது நீங்கள் எழுதின கம்ப்ளைண்ட் காப்பி, இதையும் அவர்கிட்ட கொடுக்கணும், அழைப்பு கடிதத்தையும் கரெக்டாக கொடுத்துடணும். பிச்சு போடுவேன் பிச்சுன்ட்டான். கடைசியில் என்ன, பிஜேக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. யார், நம்ம முபாரக் மதனி தான். அவரும் ஃபோன் அடிச்சு, ஷேக் இந்த மாதிரி வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு, எனக்கு ஏன் கடிதம் கொடுக்குறீங்க, இல்லை ஜாலியாக சவுதியிலேருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் கடிதத்தை பார்த்தா இவங்க பிஜே போட்டு கொடுத்து என்னென்னலாம் எழுதுனாலும் அந்த கடிதமும் வருது. பிஜேக்கு உண்டான அழைப்பு கடிதம் வந்துச்சா இல்லையா? நீங்கள் நினச்சிங்க எப்படியாவது வந்துக்கிட்டு மட்டம் தட்டி விட்டு ஆளை காஃபீர் ஃபத்வா கொடுத்து ஹதீஸ்களை மறுக்கிறாரு, சஹாபாக்களை இழிவுபடுத்துறான்னு சொல்லி போடலான்னு எக்ஸ்ட்ரா 4 பிட்டை சேர்த்து போட்டு விட்ட. அல்லாஹ் என்ன செஞ்சா, நீ எழுதின கம்ப்ளைண்ட்டை உன் கையில் இருந்தே அல்லாஹ் அவருடைய கையில் வர வச்சானா, சிறப்பு விருந்தினரை அழைக்க வச்சானா. அந்த நேரம் பார்த்து இந்த ஜனவரி 29 பேரணி இருந்ததுனால, குடந்தை பேரணி, கும்பகோணம் பேரணி, அது அந்த டைம் ப்ளஸ் ஹஜ்ஜு பெருநாளுடைய நேரமாக இருந்ததுனால அந்த பேரணியை விட்டு வர முடியாதுன்றதுனால இன்னொரு நாள் நான் வர்றேன்னு சொல்லி கடிதம் எழுதினார் சகோதரர் பிஜே அவர்கள். அதுக்கப்புறம் அதுக்கு பதில் இல்லை. இதுதானே யதார்த்தம். அப்போ நீங்கள் போட்ட அந்த திட்டம் எப்படி அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன்ற அடிப்படையில் அதை அல்லாஹ் முறியடித்தானோ அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணவனையும் எல்லாம் வந்துக்கிட்டு பரவாயில்லையே நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரே அப்படின்னு சொன்னவனையும் பொறுக்காமல் என்ன கிளம்பிட்டீங்க. அதில் சொல்லப்பட்டது அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை, இந்த அர்த்தத்திலாம் சொல்லப்பட்டுச்சு. அவர் வந்துக்கிட்டு அவர் அறிஞர்லாம் சொல்லலை, ஷேகுன்னு சொன்னாரா, நாங்கள் எழுதி கொடுத்தோம் ஷேகுன்னு, அதனால தான் அவர் அப்படி சொன்னார், அவரை பற்றி நான் அப்படி பேசலை இப்படி பேசலை என்று சொல்லி அலறி அடித்து கொண்டு கடைசியில் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் பிஜே அவர் ஆய்வு பண்ணுற இதுலலாம் இல்லை, அவர் கடை வச்சுருந்த எந்த ஒரு பேசிக் இல்லாமல் வரான். யார், பிஜே. நீங்கள் மட்டும் பிறக்கிறப்ப தௌஹீதோட வாயில் தௌஹீதை வச்சுக்கிட்டே பிறந்தீங்களோ, நீங்கள் ஆய்வு பண்ணுற அந்த 2 கையிலையும், ஒரு கையில் புகாரி ஒரு கையில் முஸ்லீமோட தான் நீங்கள் வெளியே வந்தீங்களா? அப்போ என்னங்க குவான்னு குழந்தை கத்துதே, கையில் என்னங்க கையில் வச்சுருக்கு, அதுவா, அது ஒரு கையில் இப்னு கசீரும் இன்னொரு கையில் வந்துக்கிட்டு புகாரி முஸ்லீமு, அது சரகு ஃபதுகுல் பாரியோட பிறந்திருக்கு என்றா நீங்கள் பிறந்த? எல்லாரும் அப்படித்தானே பிறந்துட்டு அதுக்கப்புறம் தானே ஆய்வாளர்களாக மாறி இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட வேணாம். இந்த மாதிரி அவர் கடை வச்சுருந்தாராம், அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணாராம். பேசிக் இல்லையா ஆய்வு பண்ணுறதுக்கு, அறிவு இருந்தால் பத்தாது. திருமறை குர்ஆனுடைய அந்த விஷயங்களை விளங்கி கொள்வதற்கு கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தா விளங்கிடுவாங்க. இந்த ஒரு அடிப்படை கூட தெரியாமல் யார் என்னத்தை சொன்னாலும் எங்களுக்கு எது அது தேவையாது. என்னமோ சவுதி ஜாலியாத்தில் நல்லதுன்னு சொல்லிட்டா நாங்கள் உடனே பார்த்தீங்களா எங்களுக்கு எப்படி என்று சொல்லி நாங்கள் அதை எதிர்பார்க்கின்றோமா? எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. படைத்த ரப்பிடத்தில் எங்களுக்கு கண்ணியம் கிடைத்தால் போதும், படைத்த ரப்பிடத்தில் எங்களுக்கு சொர்க்கம் கிடைத்தால் போதும் என்று இருக்கக்கூடிய கூட்டம் வெளிநாட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய விருதுகளை வாங்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் அதை நிலைப்பாடாக வைத்திருக்கின்றோம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் மக்கள் வெளிநாட்டிலிருந்து அனுப்பக்கூடிய பொருளாதாரத்தை வாங்குவோமே ஒழிய நிறுவனங்களோ அரசாங்கத்திடம் இருந்தோ வாங்கினால் அவர்களுக்கு வாலாட்ட வேண்டிய நிலை ஏற்படும். அவங்க போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை. எங்களுக்கு கொள்கை முக்கியம், அந்த கொள்கைக்காக வாழக்கூடிய கூட்டம் நாங்கள். அப்படின்னும் பொழுது இங்கே சவுதி ஜாலியாக அதை படிச்சுட்டு நல்ல பிஜே நல்லறிஞர் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நாங்கள் விருது வாங்குவோமா? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பாரத ரத்னாவை பற்றி பிஜேட்ட கேட்டாங்க, கேள்வி பதிலில் வந்துருந்துச்சு. என்ன,
உங்களுக்கு பாரத ரத்னா கொடுத்தா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரே வரியில் தான் பதில் சொல்லியிருந்தார், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அதை விட்டோம். இதுதான் பதில். ஏன்? நாங்கள் இந்த விருதுக்காக அலையக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது. உங்களை மாதிரி நினச்சிக்கிட்டீங்களோ? சவுதி ஜாலியாத்தில் போகிற எலும்பு துண்டுக்கு வாலாட்டிக்கிட்டு என்னவெல்லாம் அவர்கள் சொல்கின்றார்களோ ஆமாம் இல்லை இல்லை இப்படிலாம் ஆட்டம் போடக்கூடிய தலையாட்டக்கூடிய கூட்டமானாங்க. அப்படிலாம் கிடையாது. சகாபாக்களை பின்பற்றக்கூடாது, அது வழிகேடுனா எங்கேயும் சொல்லுவோம் அதை. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? சூழ்ச்சி. இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா திட்டுவாங்கல்ல என்ற அடிப்படையில் இப்படி நீங்கள் செஞ்சீங்க. அது உங்களுடைய அந்த முயற்சி பலனிக்கவில்லை. அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான் பார்த்தீங்களா? எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அந்த சஹாபாக்கள் அவங்க அவ்வளோ உறுதிப்பாடோடு இருந்து அவங்கள கெடுத்து நாசமாக்கலாம், அவங்கள எப்படியாவது இங்கிட்டு இழுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த மக்கத்து காஃபிர்கள் போட்ட பிளான் எல்லாத்தையும் இவர்கள் செய்கின்றார்கள். இவங்க பண்ண தொல்லை தாங்க முடியாமல், மக்கத்து காஃபிர்கள் பண்ண தொல்லை தாங்க முடியாமல் வெறுத்து போய் அபிசீனியாவுக்கு போனாங்க சஹாபாக்கள். அபிசீனியாவுக்கு போனால் இவங்க அங்கேயும் விரட்டிட்டு வந்தாங்களா இல்லையா? விரட்டிக்கிட்டு நஜ்ஜாசி மன்னர்கிட்ட போட்டு விட்டாங்க. என்ன, இவர் இந்த மாதிரி வந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டாங்க, இவர்கள் நீங்கள் விட்டுறாதீங்க, எங்களோட அனுப்பி வைங்க என்று சொல்லி ஒரு டீம் போயிட்டாங்க. ஹிஜ்ரத்து பண்ணி தியாகம் பண்ணி போகிறது தியாகம். இவங்க விரட்டிக்கிட்டு வந்தாங்க. இந்த இப்போ பண்ணுறாங்களா இல்லையா? நம்ம முழிச்சிருந்து மாநாட்டுக்கு போஸ்ட் ஒட்டுவோம், நம்ம பேனர் வைப்போம் மாநாட்டுக்காக, இரவு ஃபுல்லாக முழிச்சிருந்து. இதில் ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க? முழிச்சிருந்து நைட்டு போய் பிச்சு விடுவாங்க. அதை முழிச்சிருந்து இவங்க என்ன செய்வாங்க? நம்ம 3 மணிக்கு போய் பேனர் ஏற்றிட்டு வந்தோம்னா 3:30 மணிக்கு போய் இவங்க கிழிச்சு விடுவாங்க. நம்ம மாநாடு நடத்துகிறோம், நம்ம முழிச்சிருக்கிறோம். இவங்களும் மாநாட்டை கெடுக்கிறதுக்கு முழிச்சிருக்கிற மாதிரி இவன் என்ன செய்யறான்? மக்கத்து காஃபிர்கள் அவங்க நஜ்ஜாசி மன்னர் இடத்துல போட்டு கொடுக்கறதுக்காகவே போனாங்களே. அப்படி போட்டு போய் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வந்துக்கிட்டு இவர்களை எங்களோட அனுப்பிவிடுங்கன்னு பொழுது ஜாஃபிர் பின் அபி தாலிப் அவர்களுடைய தலைமையில் அந்த விசாரணை நடக்குது. நஜ்ஜாசி மன்னர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, என்னப்பா என்னமோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்களாம்ல என்னன்னு கேட்கும் பொழுது அவர் அழகாக தாவா பண்ணுறாரு. ஜாஃபிர் அலிலான் அழகாக தாவா பண்ணுறாங்க. என்ன, நாங்கள் கல் மண்ணை வணங்கிக்கிட்டு இருந்தோம், கண்டதுகள் இதை வணங்கிக்கிட்டு இருந்தோம், ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற இந்த சத்திய கொள்கையை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்கள் எங்களுக்கு உறவினர்களை அரவணைக்க சொன்னாங்க. நாங்கள் செத்த பிணங்களை திண்டுக்கிட்டு இருந்தோம், செத்ததை திங்காதீங்க என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். உறவினர்களை ஆமோதிக்க சொன்னாங்க, அரவணைக்க சொன்னாங்க, ஏழைகளுக்கு உதவ சொன்னாங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை சொன்னோன்னே அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டா இவங்க உடலை என்ன செய்கிறாங்க? இன்னும் போட்டு கொடுக்குறாங்க. ஈசா நபியை திட்டுறாங்க, ஏற்றி விட்டாங்க. ஈசா நபியை பற்றி கேளுங்க, ஈசா நபியை திட்டுறாங்க என்று சொல்லி கிளப்பி விட்டாங்க. மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நஜ்ஜாசி மன்னர் கேட்டார், இந்த ஈசாவை பற்றி என்னப்பா சொல்கிறீங்க என்று சொன்னோடனே தான் அந்த சூரத்துல் மரியம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 19வது அத்தியாயத்தை ஓதி காண்பிக்கின்றார். காஃப் ஹா யா ஐன் சாத் திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா என்று துவங்கக்கூடிய அந்த திருமறை வசனங்களை ஓதி காமிக்கிறாங்க. இவங்க போட்டு விட்டதனுடைய வெளிப்பாடு என்ன? அந்த திருமறை வசனங்களை கேட்டுவிட்டு நஜ்ஜாசி மன்னர் கண்ணீர் வடித்து அழுதார். தாரை தாரையாக தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுதார். அழுது முஸ்லீம் ஆனாரா இல்லையா? அந்த வேலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களை கெடுத்து விடுவோம், பிஜேபி காப்பின்னு 10 ரூபா கொடுத்து வாங்கிடலாம் அப்படிலாம் சொல்லி திங்க் பண்ணி ஐடியா பண்ணி நீ போட்டு விட்ட. கடைசியில் என்ன நிலைமை? அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? இப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்லறிஞர் இருக்கிறாரான்ற செய்தி போயிருச்சா? முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா என்னடா இது, சரி போட்டு விட்ட வீடியோவெல்லாம் டிலேட் பண்ணி விடு, யூடியூப்லேருந்து தூக்கி விடு, ஓடு ஓடு போ 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 ஒன்றும் நடக்கலை போ, கண்டுக்கிறாத என்ற அடிப்படையில் வந்துட்டியா இல்லையா? இப்போ அல்லாஹ் கேவலப்படுத்தினானா இல்லையா? அதனால நம்முடைய சகோதரர்கள் இதை பற்றிலாம் நம்ம நினச்சோம், என்னோட இது ஜாலியாத்தில் நம்ம இது பண்ண மாட்டாங்களே, சவுதி அரசாங்கம் அங்கீகரிக்கலை. யாருடைய அங்கீகாரம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் தொல்லைகள் கொடுக்கப்பட்டாலும் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை உறுதிமிக்க சமுதாயமாக உருவாக்கினார்கள், அப்படி நாங்கள் உறுதியாக நிற்போம். அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா. அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இந்த சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? எல்லா மக்கள் எல்லோரும் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள், அம்மா முடிஞ்சு போச்சு, அம்பிட்டு தான் உங்களுடைய கதை முடிய போகுது, எல்லாம் திரண்டிட்டாங்க என்று சொல்லப்பட்ட போது
அது அவர்களுடைய ஈமானை வந்து ஆட்டம் காண வச்சதா? கிடையாது. ஃபஸாதஹும் ஈமானா, அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்தது. காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய பொறுப்பேற்றுக் கொள்ள போதுமானவன், அவன்தான் எங்களுடைய சிறந்த பாதுகாவலன் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கின்றோம். நீ என்னத்தை வேணாலும் போட்டு கொடு, நீ போட்டு கொடுத்து என்ன செஞ்சிட போகிறாங்க? தலையை அசீவிட போகிறான். தலையை சீவினாலும் நாங்கள் ஷஹீத் அந்தஸ்தில் போயிட்டு இருப்போம். அல்லாஹ் எங்களுக்கு அப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். உன்னைய மாதிரி வந்துக்கிட்டு அங்கே வீசக்கூடிய எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டக்கூடிய கூட்டம் அல்ல நாங்கள் சத்திய கொள்கைக்காக உயிரை விடுவதற்கும் தயாராக இருக்கக்கூடிய கூட்டம். இதுக்கெல்லாம் நாங்கள் பயந்துருந்தால் நாங்கள் இந்த கொள்கையை சொல்லுவோமா? சவுதி அரேபியாவில் வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்போமா? நாங்கள் இந்த கொள்கையை மக்கள் மத்தியில் உறுதியாக நின்று பேசுவோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ வந்துக்கிட்டு இந்த மாதிரியான பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் என்பது இந்த சலப்புகளுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம். இந்த மாதிரி நாங்கள் இல்லாத நேரத்தில் எங்களை பற்றி இல்லாத பொல்லாத அவதூறுலாம் அள்ளி விட்றீங்களே, உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம், எங்கள்கிட்ட நேராக வந்து விவாதிக்க உங்களுக்கு என்ன கொள்ள? வர வேண்டியது தானே. எல்லாம் வந்துட்டு கடந்து இல்லாத நேரத்தில் கடந்து கத்துறது, காய் பூய் காய்ச்சி மூச்சுன்னு இல்லாத பொல்லாத அவதூறு அள்ளி வீசுறீங்க. யாருப்பா அது கத்துறது? அது ஒன்றும் சத்தம்லாம் கிடையாது, சும்மா நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி இருந்தாலும் ஓடிடுறீங்களா இல்லையா? நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் என்ன செய்யணும்? போய் ஜாலியாத்தில் போய் போட்டு கொடுக்குறீங்க, ஒவ்வொருத்தவன்ட்டையாக போய் ஏற்றி விட்றீங்க, இவ்வளோ வேலை செய்கிறீங்கல்ல. ஏன் எங்களை நேரடியாக சந்திக்க உங்களுக்கு என்ன கொள்ள? வாங்கலை விவாதிப்போமே. எந்த சலபி வந்தார்? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. ஃபமா லஹும் அனி ததுகிரத்தி முஹரிலீன் கஅன்னஹும் ஹுமுருன் முஸ்தன்ஃபிரா ஃபர்ரத் மின் கஸ்வரா. இந்த அறிவுரையை புறக்கணிக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அவர்கள் சிங்கத்தை பார்த்து வெறுண்டோடக்கூடிய கழுதைகளைப் போல இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படி கழுத மாதிரி தானே ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். சத்திய கருத்தின் பக்கம் விவாதிக்க வந்தீர்களா? எத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது, கூப்பிட்டோமே. எந்த ஒரு சலப்பு கொள்கையில் இருக்கிற யாராவது வந்தீர்களா? ஏன் வர மறுக்கிறீங்க? நாங்கள் இல்லாத நேரத்தில் எங்கள் மேலே அவ்வளவு அவதூறு அள்ளி வீசுறீங்க, அவ்வளவு பேச்சுக்களை பேசுகிறீங்க. நாங்கள் இல்லாத சமயத்தில் கொல்ல வேண்டும்லாம் பேசினார் ஒரு சலபி, பிஜேபி கொல்ல வேண்டும் அப்படின்னாரு. ஒரே அவர் மட்டும்தான் மாட்டினார். அவரை பார்த்தோன்னே தான் எல்லாம் சுதாரிச்சிட்டாங்க. அம்மாடி இவரோட போய் மாட்டினோம்னா அவ்வளவுதான், லாரி கடியில் சிக்குன சுண்டலி மாதிரி சின்ன பின்னமாகி விடுவோம் என்று சொல்லி ஓடிவிட்டார்கள். இந்த முஜிபுர் ரஹ்மான் உமரின்றவர் மாட்டினார். அவரிடத்துல கேட்டான், பிஜே பக்கத்தில் வந்து அவன் நேரடியாக வந்து விவாதிக்க உட்கார்ந்தவனையும் அவர் என்ன செய்கிறாரு? வாயை திறக்க மாட்டுறாரு. கொல்லணும்லாம் சொன்னீங்கப்பா, சொல்லுப்பாத. பேச மாட்டேன். கடைசியில் அழுதுட்டு ஓடி போயிட்டார். 3 தலைப்பு போட்டான், ஒரு தலைப்போட ஆள் எஸ்கேப்பு. இப்போ ஆள் அட்ரஸ் இல்லாமல் ஆகிவிட்டார். அப்போ சவுதி ஜாலியாத்துக்கு அவர் என்னென்ன மாதிரிலாம் ஜால்ரா தட்டினார் என்பது அந்த விவாதத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அதுக்கடுத்து எந்த சலபி வந்தீங்க சொல்லுங்க. அப்போ இந்த அன்சாரி தப்லீகின்னு ஒருத்தர் இருந்தார், விவாதிக்க கூப்பிட்டோமா இல்லையா? இந்த முஜாஹின்னு ஒருத்தர் இருந்தார், விவாதிக்க கூப்பிட்டோமா இல்லையா? தலைமையில் தானே வந்தார். நானும் தானே விவாத ஒப்பந்தத்தில் உட்கார்ந்துருந்தேன். என்ன சொன்னீங்க? கூப்பிட்டா அது பிஜே வரணும் விவாதிக்க. பிஜே வருவார் வரமாட்டார், அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு கொள்கை தான் மேட்ரு. எந்த கொள்கையை அடிப்படையாக பேச போகிறோமோ கொள்கையை நாங்கள் தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைமையகத்தின் சார்பாக வந்து விவாத ஒப்பந்தம் போட வந்திருக்கோம். பிஜே வந்தால் தான் நான் விவாதிக்க வருவேன். பிஜே வருவாரா வரமாட்டேலாம் தேவையில்லை. எங்களோட விவாதம் பண்ணுறியா இல்லையா? இல்லை பிஜே வந்து விவாதத்தில் வந்து பேசலாம் வேணாமா? எப்படின்னு பாருங்க. பேசலாம், சும்மா இப்படி உட்காந்துருந்தா போதுமா? அப்புறம் இதுக்கு பிஜே எப்படின்னு பாருங்க. அப்போ என்னென்னா ஏதாவது சொல்லி ஓடணும், அதுக்கு தானே ஃபேமஸ் ஆகும். இல்லாட்டி வந்துக்கிட்டு நான் பிஜேடி செருப்படி வாங்கினேன் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னை எப்படி விரட்டி அடித்தார் தெரியுமா, அதில் ஒரு பெருமை. இப்படி ஒரு சலபி வந்தார். என்ன விவாத ஒப்பந்தம் போகிறப்பே கேட்டார், வீடியோலாம் எடுப்பீங்களா அப்படின்றாரு. எதுக்கியா கேட்குற, டிவிலலாம் போடுவீங்களா அப்படின்னாரு. எல்லாம் படுவாங்க, இதுக்கு தான் வரீங்களா? அப்போ ஃபேமஸ் ஆகணும். பிஜே முன்னாடி உட்காந்துட்டேன் பார்த்தீங்களா? பிஜே முன்னாடி உட்காந்து உருன்னு பார்த்தேன்ல. இதுக்கா விவாதம்? சத்தியம் எதுன்னு பேசவா? நாங்கள் இல்லாத நேரத்தை எங்களை பற்றி என்னென்னலாம் அவதூறுகளை சொல்கிறீங்க. அப்போ உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் வந்திருக்கணுமா இல்லை? விவாதிக்க வந்திருக்கணுமா இல்லையா? வந்தீங்களா? வரலையே. பிஜே வந்து உட்காரணும், விவாதிக்க கூட தேவையில்லை, ஓரமாக உட்காந்துட்டு போனால் பரவாயில்ல என்றெல்லாம் சொன்னீர்களே. கடைசியில் என்ன? எஸ்எல்டிஜேலேருந்து ஆளுக்கு வர்றோன்னாங்க. எஸ்எல்டிஜேலேருந்து வர்றதா இருந்தால் ஒரு கண்டிஷன் என்ன? எஸ்எல்டிஜே தாய்களோட தௌஹீத் ஜமாத் தாய் யாரும் வரக்கூடாது. இது எதுக்கு நீ போடுற?
நான் பேட்டு பிடிச்சேன்னா எவன் வேணாலும் பால் போட அடிக்கணும்னு சொல்கிறவன் தான் உண்மையான அறிவாளி. இவன் தான் பால் போடணும், இவன் 2 பால் தான் போடணும், இவன் 3 பால் தான் போடணும், இவன் ஸ்லோ பால் தான் போடணும், இவன் வந்து ஸ்பின்னு மட்டும்தான் போடணும், நீ வந்துக்கிட்டு ஸ்பீடு பாலிங் போட்டேன்னா நான் ஒத்துக்கிற மாட்டேன், நான் ஓடி போயிடுவேன் என்று சொல்லி கடைசியில் வந்துக்கிட்டு நிற்கிற அம்பேர் வரைக்கும் நீங்கள் சொல்கிற ஆளை தான் போடணும். அப்போ நாங்கள் உள்ளே போட்டிருக்க பனியன் சட்டி வரைக்கும் நீங்கள் சொல்கிற கலரில் போட்டு தான் நாங்கள் கிரிக்கெட் விளையாடணுமா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு சத்தியத்துக்கு உண்டான அளவுகளா? சிந்திக்கணுமா இல்லையாங்க? இப்படி ஓடினார் முஜாஹிதுன்றவர், இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு இருக்க வரக்கானா, பேச்சு மட்டும்தான் பெரும் பேச்சாக இருக்கு. அப்போ வந்துக்கிட்டு என்னன்னு கேட்டால் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியுது, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்க சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா? இல்லை. அதுக்கடுத்து அன்சாரி தப்லீக் வந்தார். அவர் என்ன, நான் பீஜோட தான் விவாதம் பண்ணுவேன் நட முடிச்சார். பீஜ் என்ன செஞ்சார்? சரி வர்றேன்னு எழுதி விட்டாரா? சுச்சோ என்ன இது, வந்து பாரு படக்குன்னு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன முழிக்கிறாரு கடந்து. கடைசியில் என்ன, விவாதிக்க தயார்னு கடிதம் போட்டவனையும் கடந்து முழிச்சுக்கிட்டு இப்போ என்னவா, அது வந்து நான் வந்து விசா எடுக்கிறதா இருந்தால் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க இலங்கையில், அதுக்கு நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடிதம் போடுறேன். 2 வருஷம் தாண்டி போச்சு, அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணலை, பார்த்துக்கிறேங்க. இன்னும் போய் வரிசையில் நின்றுக்கிட்டு இருக்காரு போல். ஃபோன் அடிக்கிறப்ப இந்த பேங்க் வாசலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், வாசல்லே படுத்து கிடக்கிறேன், இன்னும் எந்திரிக்கலை, பேங்க் திறக்கலை, பேங்க் வந்து பூட்டிகிட்டு போயிட்டாங்க, பேங்கில் கரண்ட் இல்லை, பேங்கில் தண்ணி இல்லை, பேங்கில் ஃபேன் ஓட மாட்டேனுது, அக்கௌண்ட்டு பார்த்துக்கிறேங்க. இப்படி ஒருத்தவர் ஓடிட்டு கடைசியில் அவங்க இப்போ 10 ரூபா கொடுத்துருக்கான். பீஜை வழிகேடுன்னு சொன்னால் என்ன, நீ வழிகேடனா இல்லையான்னு சொல்கிறதுக்கு இருக்கட்டும், உனக்கு திராணி வாய்ஸ் பேசி மட்டும் அனுப்பி விட்ற, வா நேராக கூப்பிட்றோம்ல, வந்தீங்களா? வர மாட்டுறாரு. அதுக்கிடையில் பல தடவை இந்தியாவுக்கு வந்துட்டு போயிருக்காரு. தமிழகத்தில் இதே மண்ணடியிலேயே வந்து தலைமறைவாக தெரிஞ்சுட்டு போயிருக்காரு. அப்போ அதுக்கு மட்டும் கொடுக்குறாங்களோ, உங்களுக்கு விசா கொடுக்குறாங்களோ, விவாதிக்க மட்டும் உனக்கு அக்கௌண்ட் நம்பர் தேவையோ, பார்த்துக்கிறங்க. இப்படி ஓடி போயிட்டாரா? ஃபைனலுக்கு வந்துடும். அடுத்து இந்த இஸ்மாயில் சலபின்னு ஒருத்தவர் ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுகிறதா மனசில் நினப்பு. விவாதிக்க கூப்பிட்டா என்னை திட்டுவார்கள், என்னை இவர்கள் மோசமாக பேசுவார்கள், அதனால் நான் விவாதிக்க வரமாட்டேன். அப்புறம் கூப்பிட்டு உனக்கு மாலையாக போடுவாங்க, உனக்கு நீங்கள் பேசக்கூடிய அந்த தப்பான மோசமான மார்க்கத்தை தகர்க்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் வந்துக்கிட்டு உங்களுக்கு வரவேற்பாக கொடுப்பாங்க. நாங்கள் கேட்க தான் செய்வோம், கேள்வி கேட்போம், பதில் அளிக்க வேண்டும். திராணி இருந்தால் வாங்க, நீங்கள் சொல்கிற கொள்கையில் உண்மையாக இருந்தால் வாங்க, வரமாட்டீங்க. அப்படி வந்துக்கிட்டு என்னை திட்டுவார்கள், என்னை மோசமாக பேசுவார்கள் என்று சொல்லி அவர் ஓடக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அடுத்து இந்த அப்பாஸ் அலி சலசலப்பி இங்கேருந்து போனவர், அவர் போகிறப்ப இப்படி இருந்துச்சு, இப்போ தாடி இப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது. இன்னும் கொஞ்சம் போனால் அவர் நடந்து போகிறப்ப கவனமாக நடந்து போகணும், ஏன் தடுக்கி விழுந்துடக்கூடாது தாடியிலேயே, அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டு போகுது. என்னன்னு கேட்டால் சலவியாவே மாறி என்னத்தையா வந்து பேச வேண்டியது, மண்டியில் நறுக்குன்னு கொட்டுற மாதிரி 4 கேள்வி கேட்டால் 63 பாகம் வெளியிட்டிருக்கோம். 2 மணி நேரம் போய் பேசியிருந்தார். 2 மணி நேரம் போய் பேசுகிறதுக்கு பதில் சொன்னது 8 மணி நேரம் ஆகிப்போச்சு. 8 மணி நேரம் யூடியூப்லேயும் போட்டிருக்கிறோம், 63 பாகமாக வெளியிட்டிருக்கிறோம். வாயை திறக்கலை. விவாதிக்க கூப்பிட்டோம், விவாதிக்க வரலை. விவாதிக்க கூப்பிட்டா அது நான் வந்துக்கிட்டு தலைப்பு நிலைப்பாடே சொல்ல மாட்டேன்ட்டார். சரி ஒரு வழியாக கூப்பிட்டு உட்கார வச்சு ஒப்பந்தத்தை போட்டால் சையது இப்ராஹிமோடு நான் வரமாட்டேன். ஏன், அவர் ஆலிம் கிடையாது, அவருக்கு வந்துக்கிட்டு இலக்கணம் தெரியாது. சரி விவாதம் பண்ணுறப்ப இலக்கணம் தெரியாது, இலக்கணம் தெரியாதவரோட விவாதம் பண்ண மாட்டேன். சரி ஓகே. அப்போ விவாதத்தை கேட்குறாள்லாம் இலக்கணம் தெரிஞ்சாலும் தான் விவாதத்தை கேட்கணுமா? எவனும் விவாதத்தை இலக்கணம் தெரியாது எவனாவது கேட்டேன்னா உனக்கு வந்து ஃபத்வா கொடுத்துருவேன், அப்படியா சொல்ல போகிறீங்க? ஆலிம் இல்லாத ஆள்கிட்ட விவாதம் பண்ணுறது ஈஸியில் உங்களுக்கு, வாங்க வந்து விவாதம் பண்ணி தோக்கடிங்க, எங்களுடைய கொள்கையை வந்து பாத்தில்னு நிரூபிங்க பார்ப்போம், நாங்கள் தயார்னு சொல்கிறோமே. வர மறுத்து விட்டார், ஓடி விட்டார், எஸ்கேப், ஆள் எஸ்கேப்பு. கடைசியில் என்ன, இப்போ புதுசாக ஃபத்வா கொடுத்துட்டா, என்ன விவாதம் பண்ணுறதே ஹராம். யாருப்பா சொன்னா? அஹமது இப்னு ஹம்பல் சொல்லிவிட்டார், போங்க. ஏங்க நான் போய் செட்டில் ஆகிட்டேன்ல, ஜாலியாக செட்டில் ஆகிட்டேன், இப்போ கொண்டு தேரை இழுத்து தெருவில் விட்டுறாதீங்கன்னு சொல்லி அஹமது இப்னு ஹம்பல் சொல்லிட்டாரா விவாதம் ஹராமா? விவாதத்தினால எந்த பயனும் இல்லை. அப்போ என்னை அடித்து கையையும் காலையும் கட்டி தூக்கிட்டு வந்து உங்கள் முன்னாடி போட்டால் கூட விவாதிக்க வர மாட்டேன், ஓடி போயிடுவேன் என்று டிக்ளேர் பண்ணி விட்டு ஓடி விட்டதை பார்க்கிறோம். அதே மாதிரி எஹியா சில்மின்னு ஒரு சலபி வந்தார். அவர் என்னவா, வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ஒன்லி ஆடியோவில் மட்டும்தான் விவாதம் பண்ணணும் அப்படி சொல்லி அவர் ஓடினார். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு முஃப்தி உமர் ஷரீஃப்னு ஒரு ஆள், அவர்கிட்ட விவாதிக்க கூப்பிட்டா ஜாகில் இடத்துலாம் விவாதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் விளக்கம் சொல்ல டிவிடி கொடுத்து விட்ருக்காரு. இந்த டிவிடியை போட்டு பார்த்துக்க சொல்லுங்கள். ஜாகிலுக்கு டிவிடி பார்த்தா மட்டும் புரியுமோ?
அப்போ கேட்டான், டிவிடியை கொடுத்து விட்ருக்கிய, இந்த இதை பார்க்கும் பொழுது கேள்வி கேட்குறதுனா டிவிடியாக போய் கேள்வி கேட்க முடியும், வாங்க விவாதம் பண்ண வாங்கன்னு சொன்னால் அதை ஓட்டுனவர் தான். அதுக்கப்புறம் அவர் எஸ்கேப் ஆளை காணான். பெங்களூர்லேருந்து டயட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சலப்பு கும்பல் வந்துச்சு, விவாத ஒப்பந்தம் எல்லாம் போட்டு ஃபைனல் ஆகி கையெழுத்து போகிற நேரத்தில் இந்த போயிட்டு வந்துடும்ட்டு போனவங்க தான் இது வரைக்கும் வர காணாம். அத்தனை மணி நேரம் உட்காந்து விவாத ஒப்பந்தம் போட்டு எழுதி கடைசியில் என்னப்பா இப்படி ஓடி போயிட்டீங்கன்னு கேட்டால், எல்லாத்துக்கும் ஒத்துக்கொண்டோம், அம்புட்டும் ரெக்கார்டு இருக்குது, நாங்கள் மறுக்கவில்லை, எழுதினோமா கேள்வி, நாங்கள் கையெழுத்து போட்டோமா போடலையில் எப்படி எப்படின்னு ஓடி போயிட்டாங்க பார்த்துக்கிறங்க. அப்போ பேசுனது வாக்குறுதி கொடுத்தியப்பா விவாதிக்க வரேன்ட்டு அது மேட்டு இல்லைன்னு அப்படி ஓடக்கூடியவர்கள். அந்த ஹசன் அலி உமரின்னு ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார், ஜாக்கில் உள்ள ஆள், ஜாக்கையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், போக்கு காட்டிக்கிட்டு தான் இருக்கின்றார்கள். அப்போ இப்படி வந்துக்கிட்டு ஹசன் அலி உமரிட்ட கேள்வி கேட்டோம், பதில் சொன்னாரா? கேள்விக்கு பதில் நிகழ்ச்சியாக போய் அவங்க அங்கே நம்ம மக்கள் உறுப்பினர்களை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையேங்க. அப்போ இப்படி ஓடி ஒழியக்கூடியவர்கள் இவர்கள் சொல்லக்கூடியது எப்படி சத்தியமாக இருக்கும்? அப்போ இதன் மூலமாக சலப்பு கும்பலுக்கு பகிரங்க அறைகூவல் விடுகின்றோம். யாராக இருந்தாலும் வாங்க விவாதிக்க தயார், பகிரங்க அறைகூவல் வர மாட்டீர்கள். ஏன்? உங்கள்ட்ட சத்தியம் இல்லை. நீங்கள் சவுதி ஜாலியாத்து சொல்லக்கூடிய விஷயந்தான் உங்களுக்கு சத்தியம் என்று தலையாட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அது ஒரு உலக ஆதாயத்துக்காக இருக்கக்கூடியவர்கள் வரமாட்டீங்க. வர தயார் என்றால் வாங்க, உங்களுடைய கொள்கை எப்படிப்பட்ட ஒரு பாத்திலான கொள்கை என்பதை நிரூபிக்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்